Hallelujah. Hallelujah. Welcome every one of you to the Sunday morning service. இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி Our வரவேற்கிறோம். God is a good God. நம்முடைய தேவன் நல்லவர். His goodness never fails. அவருடைய நன்மை ஒருவரும் நம்மை கைவிடுவதே இல்லை. Every one of us have been touched by His love and His mercy. ஒவ்வொருவரும் அவருடைய அன்பின் இரக்கத்தினால் சந்திக்கப்பட்டிருக்கிறோம். For a few minutes shall we all stand in the presence of God and worship Him. சில நிமிடங்களுக்கு தேவ சமூகத்தில் நின்று தேவனை ஆராதிப்போமா? We have received His love all through our lives. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய அன்பை நிறைவாய் பெற்றிருக்கிறோமே. Shall we give some love back to Him? நாம் கொஞ்சம் அவரை திரும்ப நேசிப்போமே. Shall we worship with us together? சேர்ந்து எங்களோடு நீங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 Shall we all give the Lord a clap offering? நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
Hallelujah. 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 Thank you, Lord, for healing us. எங்களை குணமாக்கினதற்காக நன்றி ஆண்டவரே. Thank you for your precious blood that stood between us and the diseases of this world. எங்களுக்கும் இந்த உலகத்தின் கொடிய வாதை நோய்களுக்கும் நடுவாக நின்று விலையேறப்பெற்ற இரத்தத்துக்காக நன்றி Lord, சொல்லுகிறோம். you've truly been our Ebenezer. மெய்யாகவே கர்த்தர் எங்கள் எபெனேசராகவே Oh, இருந்திருக்கிறீர். you've been our help. நீர் எங்கள் ஒத்தாசையாய் இருந்திருக்கிறீர். Thank you, Lord. உமக்கு நன்றி. We worship you this morning. இந்த காலை நேரத்திலுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். Hallelujah. Hallelujah. He is our shepherd. அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். We are the sheep of his pasture. நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். Sometimes the sheep might get lost. சில நேரங்களில் ஆடுகள் வழி தொலைந்து போய்விடக் கூடும். Sometimes even knowingly we might go a little out of the way. சில நேரங்களில் அறிந்தே நாம் சற்று வழி விலகி போகக்கூடும். But the shepherd loves the sheep so much. ஆனாலும் மேய்ப்பர் ஆடுகளை அதிகமாய் நேசிக்கிறார். He'll be willing to leave the 99 and come look for the one lost sheep. 99 ஆடுகளை விட்டு காணாமல் போன ஒரு ஆடை தேட மனதிறங்கி வருவார். If an earthly shepherd is so loving to his sheep, பூமியின் ஒரு மேய்ப்பனே தன் ஆடுகளில் இவ்வளவு அன்பாய் இருப்பார். how much more is our Savior, our shepherd of our soul? நம்முடைய இரட்சகரும் ஆத்தும நேசமேய்ப்பருமாய் இருக்கிறவர் எவ்வளவுக்கு அதிகமாய் நம்மை He நேசிக்கிறார். was willing to leave the comforts and the glories of heaven and come and shed his blood for us. பரலோகத்தின் சொகுசான சௌகரியம் மாமகிமை துறந்து இந்த பூமியிலே நம்மை இரட்சிக்க தம்முடைய இரத்தத்தை சிந்தி இறங்கி வந்தாரே. No matter how far you've deviated or gone away from your shepherd, உங்கள் மேய்ப்பரை விட்டு எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் தடமுரண்டு விலகி போயிருந்தாலும் சரி, shall we run back to him this morning? இந்த காலை நேரத்தோட திரும்ப ஓடி வந்து விடுவோமா? He's more than able to lead you through everything that you face in life. வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லாவற்றின் ஊடாக உங்களை வழிநடத்துவதற்கு ஒரு முற்றிலும் போதுமானவராய் இருக்கிறார். Whether it is a mighty mountain, அது ஒரு வலிமை வாய்ந்த மலையாய் இருந்தாலும் or சரி, you might be going through a dark valley, அல்லது நீங்கள் இருண்ட பள்ளத்தாக்கை கடந்து கொண்டிருக்க கூடும், the shepherd of your soul will never forsake you nor leave you. உங்கள் ஆத்தும நேசமேய்ப்பர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் He'll மாட்டார். be closer to you. அவர் உங்கள் அருகாமையிலே நெருங்கி Even நிற்பார். right now, brother and sister, he stands with you. எப்போதும் சகோதர சகோதரி உங்களோடு கூட தான் அவர் நின்று கொண்டிருக்கிறார். You are not alone. நீங்கள் தனியே இல்லை. Do you feel his loving embrace this morning? இந்த காலை நேரமுடைய அன்பின் அரவணைப்பை His உணர்கிறீர்களா? nail-pierced hands is coming upon you. ஆணிகளால் துளைக்கப்பட்டவருடைய திருக்கரம் உங்கள் மேல் இறங்கி Shall we கொண்டிருக்கிறது. worship him? அவரை ஆராதிப்போமா? Shepherd of my soul, I give you full control. Wherever you may lead, I will follow. I have made the choice to listen for your voice. Wherever you may lead, I will go. Be it in a quiet pasture or by a gentle stream, the shepherd of my soul will be my side. Should I face a mighty mountain or a valley dark and deep, the shepherd of my soul will be my guide. Let's sing in Tamil. என் ஆத்ம மேய்ப்பரே, என்னை ஒப்பு கொடுத்தே, நீர் நடத்தும் பாதையில் பின் செல்வேனே. குரலுக்கு செவி கொடுக்க என்னை அர்ப்பணித்தே, நீர் நடத்தும் பாதையில் நான் செல்வேன். பசும் புல்லுள்ள இடமானாலும், அது அமர்ந்த தண்ணீரானாலும், என் ஆத்ம மேய்ப்பரே நீர் இருப்பீரே. பெருமலையை சந்தித்தாலும், இருள் பள்ளத்தாக்கானாலும், என் ஆத்ம மேய்ப்பரே நீர் நடத்துவீரே. Shepherd of my soul, I give you full control. Wherever you may lead, I will follow. I have made the choice to listen to your voice. Wherever you may lead, I will go. Wherever you may lead, I will go. Wherever you may lead, I will go.
Lord, you lead us and we will follow. கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்தும், நாங்கள் உம்மை பின்பற்றி Your வருவோம். presence is all we need this morning. இந்த காலை நேரம் எங்களுக்கு வேண்டியது நம்முடைய பிரசன்னம் ஒன்றுதானப்பா. Draw us closer to you, Lord. உம்மிடமாய் எங்களை கிட்ட இழுத்துக்கொள்ளும் கர்த்தாவே. I need thee, oh, I need thee. Every hour I need thee. Oh, bless me now, my Savior. I come to thee. என்னாலும் நீரே வேண்டும், இந்த நாளும் வேண்டும். நீரே நை நோக்கி பாரும் பேரே. எல்லாரும் சொல்லுவோமா? என்னாலும் நீரே வேண்டும், இந்த நாளும் வேண்டும். நீர் என்னை நோக்கி பாரும் பேரே. Dear children of God, அன்பான தேவ பிள்ளைகளே, sometimes we get so busy with life சில நேரங்களில் வாழ்க்கையிலே அளவுக்கு அதிக அலுவல்களில் மூழ்கி that விடுகிறபடியால் even though His presence is so close to us, அவருடைய பிரசன்னம் நமக்கு மிகவும் அருகில் இருந்தும் கூட we might even forget to talk to Him. அவரோடு பேச கூட நாம் மறந்து போய் விடலாம். We might forget to enjoy His அவருடைய presence. பிரசன்னத்தை அனுபவிக்கவும் மறந்து விடுகிறோம். Oh, right now the Lord is drawing you closer to Him. எப்பொழுதும் கர்த்தர் உங்களை தம்மிடமாக கிட்ட இழுத்துக் He's going to கொள்கிறார். give you a new consciousness of His presence. அவருடைய பிரசன்னத்தை குறித்த ஒரு புதிய விழிப்புணர்வு உங்களுக்கு தரப்போகிறார். You are called to be a people of His presence. தேவ சமூகத்து வாசிகளாய் இருக்கும்படி நீங்கள் Day and அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். night be surrounded by His presence. இரவும் பகலுடைய பிரசன்னத்தால் சூழப்பட்டு இருக்க வேண்டும். Shall we say one more time? ஒரு முறை கூட சொல்லுவோமா? என்னாலும் நீரே வேண்டும், இந்த நாளும் வேண்டும். நீர் என்னை நோக்கி பாரும் பேரே. Lord, we come before you. கர்த்தாவே, உமக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம் அப்பா. We bow down before you உமக்கு முன்பாக பணிந்து குனிந்து and we நிற்கிறோம். worship you this morning. இந்த காலை நேரம் உம்மை தொழுது ஆராதிக்கிறோம் We ஆண்டவரே. want to say thank you for your presence in our lives. எங்கள் வாழ்க்கைகளில் இருக்கும் பிரசன்னத்துக்காக நன்றி என்று You be சொல்லுகிறோம். closer to your people. உம்முடைய ஜனங்களுக்கு எப்பொழுதும் அருகாமையில் நெருங்கி Let இருப்பீராக. no one, Lord, under the sound of my voice feel lonely ever again. என் சத்தத்தை கேட்போருக்குள் ஒருவரும் இனி ஒருபோதும் தனிமையில் உணரவே கூடாதப்பா. Let your mighty hand hold them and guide them. உம்முடைய வல்லமையான கரம் அவர்களை பிடித்துக் கொண்டு வழி நடத்துவதாக. Continue to be with us. தொடர்ந்து எங்களோடு கூடவே இரும் Speak to ஆண்டவரே. us. எங்களோடு பேசும் ஐயா. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Please be seated. தயவு செய்து அமர்ந்திருங்கள். Hallelujah. ஹalleluya. Just a few announcements before we pray for the tithes and offerings. நம்முடைய காணிக்கை தசமபாகங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்னதாக ஒரு சில முக்கிய அறிவிப்புகள். Our literature ministry has been closed all through this pandemic season time. கடந்த பெருந்தொற்றின் பொது முடக்கு காலம் முழுவதும் நம்முடைய இலக்கிய ஊழியங்கள் செயல்படாமல் அப்படி மூடி இருந்தது. So we did not have calendars or anything printed in the end of the year or even now. ஆகவே வருஷத்தின் கடைசியிலே இந்த ஆண்டுக்கான காலண்டரை இன்னும் அச்சடிக்கவில்லை. But some of you have requested, so we are planning on printing some calendars which will be the same calendar in English and Tamil. சிலர் வேண்டிக் கொண்டது இணங்க இந்த ஆண்டிலே தமிழ் ஆங்கிலத்தில் நம்முடைய திருச்சபைக்காக காலண்டரை அச்சடிக்க இருக்கிறோம். We are planning on placing the order this week. இந்த வாரமே அதற்கான ஆர்டரை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். So if any of you would also like to buy a calendar, please give us a call on the number printed below and say how many calendars you want. Give your name, your phone number and how many calendars you will be wanting to purchase. யாருக்காயிலும் இந்த காலண்டர் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு எத்தனை காலண்டர் வேண்டும் என்ற விவரத்தை இதில் இருக்கக்கூடிய எண்ணோடு தொடர்பு கொண்டு எங்களுக்கு நீங்கள் தெரிவித்து விடுங்கள். And our office staff they will be able to help you. எங்கள் அலுவலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு இதிலே உதவி செய்யக்கூடும். Hallelujah. Hallelujah. Our church project is progressing.
சபையினுடைய விரிவாக்க திட்டம் சிறப்பாய் முன்னேறி We are கொண்டிருக்கிறது. very excited in the way things are going. காரியங்கள் நடக்கிற விதம் எங்களை உண்மையிலே குதூகலிக்க வைத்திருக்கிறது. God has given us wonderful contractors and brothers who are part of this church and who are doing, working day and night, who are working very hard to get things done very quickly. எவ்வளவு சீக்கிரமாய் காரியங்களை முடிக்க முடியுமோ அவ்வளவுக்கு முடிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தில் மிகவும் அற்புதமாக இரவும் பகலும் உழைக்கக்கூடிய நல்ல நம் சபையை சார்ந்த ஒப்பந்தக்கார சகோதரர்களை கர்த்தர் இந்த பணியில நமக்கு The கொடுத்திருக்கிறார். longing is building in all our hearts to come together, open the church, come together and worship together as one family. ஒரே குடும்பமாக சீக்கிரமாக நாம் ஒன்றாக கூடி வந்து சபையிலே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஏக்கம் உள்ளத்துக்குள் அதிகமாகவே It நீடித்திருக்கிறது. will happen very soon. சீக்கிரத்தில் அது அப்படியே நடக்கும். But in the meantime, there are still some big expenses, so we pray if God guides you, if the Lord puts in your heart, do not wait. And if you are able to give generously. இன்னும் சில மிகப்பெரிய தேவைகள் இருக்கின்றன. ஆகவே கர்த்தர் உங்கள் இதயத்தில் பேசுவாரானால் தயவு செய்து தயங்காமல் தாராளமாய் கர்த்தருக்கு கொடுங்கள். This is definitely a time of need. நிச்சயமாக இது பெரும் தேவைகள் நிறைந்த ஒரு நேரமாகும். And whatever we are doing is going to be a big blessing to the people, to the body of Christ, to the kingdom of God. நாம் எதை செய்கிறதா இருந்தாலும் அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஆகவே தாராளமாய் செய்யுங்கள். So this will be one of the best opportunities for you to contribute as a family, bigger than usual amounts. பொதுவாக நீங்கள் கொடுக்கக்கூடிய பெரிய தொகையை பார்க்கிலும் குடும்பமாக நீங்கள் தேவனுக்கு பெரியதாக ஒரு காரியத்தை செய்வதற்கு உகந்த ஒரு சரியான தருணம் இதுதான். The Lord will not be a debtor to anyone. கர்த்தர் ஒருவருக்கும் கடனாளியாய் இருக்கவே மாட்டார். But pray for the project more than anything. எல்லாவற்றை விட எடுத்த இந்த காரியம் சிறப்பாக முடியும்படி ஜெபியுங்கள். And pray that the Lord will remove every hindrance. Very soon we will finish the project and open the church. கர்த்தர் எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து சீக்கிரத்தில் இந்த காரியத்தை முடித்து சபை திறக்கப்படுவதற்காக ஜெபியுங்கள். Shall we pray now for the offerings? இப்பொழுதும் காணிக்கைகளுக்காக ஜெபிப்போமா? Every person who sows a seed விதைக்கிற ஒவ்வொருவரும் will see a harvest. ஒரு அறுவடையை காண்பீர்கள். Hallelujah. Hallelujah. Heavenly Father, we come before you. பரலோக பிதாவே உமக்கு முன்பாக வருகிறோம். Lord, we lift up your people. கர்த்தாவே உம்முடைய ஜனங்களை உமக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். Even as they give to you with all their heart and with a cheerful heart. முழு இருதயத்தோடும் உற்சாகத்தோடும் உமக்கு இவர்கள் கொடுக்கிறபடியால் Lord, I pray you would bless them. கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். Many of your children are going to give not from their abundance but from their need. தங்களுடைய சம்பூர்ண நிறைவில் இருந்தல்லப்பா தங்களுக்கே பெருந்தேவையில் இருக்கிறது மத்தியில் தான் உம்முடைய ஜனங்களில் அநேகர் உமக்கு In கொடுக்கிறார்கள். spite of their need, that sounds like a mountain, they come and give you generously. மலை போல் மலைக்க வைக்கும் பெருந்தேவைகள் தங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தாலும் அதன் மத்தியில் உதாரத்துவமாய் கொடுக்கிறார்களே. Lord, I come before you and ask that you would open the windows of heaven. ஆண்டவரே பரலோகத்தின் பலகணிகளை திறந்தருளும்படி உமக்கு முன்பாக வந்து வேண்டுதல் No செய்கிறேன். matter how great the need might stand before them, Lord, I pray you do a miracle and you would let blessings and finances flow from unexpected places and expected places. இவர்களுக்கு முன்பாக இவர்கள் தேவைகள் எவ்வளவு பெரிய மலை போல் உயர்ந்து நின்றாலும் ஆண்டவர் அற்புதம் செய்து எதிர்பார்த்திராத எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து மிகப்பெரிய பொருளாதார பண ஆசீர்வாதம் இவர்கள் மேல் வந்து சொரியும்படி வழி திறப்பீராக. Prove to them, Lord, that you are not a debtor to anyone. ஒருவருக்கும் நீர் கடனாளி இல்லை என்பதை இவர்களுக்கு நிரூபியும் ஆண்டவரே. Even as they give to you, இவர்கள் உமக்கு தாராளமாய் கொடுக்கும்போது, even as they build your kingdom, உம்முடைய ராஜ்யத்தை இவர்கள் கட்டுகிறபடியால், even as they, Lord, obey your word, உம்முடைய வார்த்தைக்கு இவர்கள் கீழ்ப்படிந்திருக்கிறபடியால், by the power of your word, உம்முடைய வார்த்தையின் வல்லமையை கொண்டு, Lord, you blessings overflow in their lives. இவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை நிரம்பி வழிந்தோட Let பண்ணுவீராக. mighty testimonies come out. வல்லமையான சாட்சிகள் We வெளிவருவதாக. pray for the stage project. பலிபீட திட்டத்துக்காக Thank you ஜெபிக்கிறோம். for the wonderful progress you've given. நீர் தந்திருக்கிற அருமையான முன்னேற்றத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். Lord, you are a wonderful God. நீர் அற்புதமான தேவன் அல்லவா? Lord, even now all the pending things, help us to do it very efficiently, very quickly, and do it for your glory. இன்னும் மீந்திருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக மிகவும் நேர்த்தியாக உம்முடைய மகிமைக்காக சிறப்பாக அழகுற செய்து முடிக்கப்படும்படி Help us to ஜெபிக்கிறோம். open the church very soon and gather together and worship you. சீக்கிரத்தில் திருச்சபை திறக்கப்பட்டு நாங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி நம்மை ஆராதிக்க உதவி This செய்வீராக. month and this year, Lord, இந்த மாதமும் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே, let none of your children lack in anything. உம்முடைய பிள்ளைகளில் ஒருவராகிலும் ஒன்றிலும் குறைபடாது Even இருப்பார்கள். if all they have is 5 loaves and 2 fishes, அப்படி ஒரு கைவசம் இருப்பது வெறும் 5 அப்பம் 2 மீன்களே by ஆனாலும், your power, உம்முடைய வல்லமையை கொண்டு let it start multiplying. பல மடங்கு பெருக That பண்ணுவீராக. all their needs will be met and let there be leftovers. இவருடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்ட பின்னரும் மீதம் எடுப்பார்கள். As you promised Abraham, நீர் ஆபிரகாமுக்கு வாக்குறுதியின்படி bless your children and make them a blessing. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்துள்ள ஆசீர்வாதங்கள் We ஆகும். give you all glory, honor and praise. எல்லா மகிமை கனம் துதி உமக்கே In செலுத்துகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென்.
Hallelujah. ஹalleluya. A few more announcements. இன்னும் ஒரு சில அறிவிப்புகள். And then we're going to pray for the birthdays and anniversaries of those who are celebrating it this month. அடுத்ததாக இந்த மாதம் தங்கள் பிறந்த நாட்களை மற்றும் திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்காக விசேஷமாய் ஜெபிக்க போகிறோம். Hallelujah. Hallelujah. The prayer point for this week, இந்த வாரத்துக்கான ஜெப குறிப்பு என்னவென்றால், we're going to thank God for his plans in our life. நம்முடைய வாழ்க்கையை குறித்த தேவ திட்டங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல போகிறோம். Sometimes we might not see it all clearly. சில வேளைகளிலே முழு திட்டத்தையும் நாம் தெளிவாக காண முடியாமல் இருக்கலாம். And sometimes it is good that God doesn't reveal everything to us. சில நேரங்களில் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தாமல் இருப்பதுதான் நமக்கு நல்லதும் கூட. Because in a tiny little mind, ஏனென்றால் இந்த குட்டி மூளை அறிவில் we might get overwhelmed. நாம் அப்படியே மிதமிஞ்சி போய்விடக் கூடும். And we might even mess up the plans that God has for us. அப்படி தெரிந்தால் தேவன் நமக்கென்று வகுத்திருக்கும் திட்டங்களை நாம் தாறுமாறாக்கி விடுவதற்கும் வாய்ப்பு It's இருக்கிறது. better he reveals it little by little. அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் அவ்வப்பொழுது வெளிப்படுத்துவதுதான் சால சிறந்தது. How many of you can agree with me on that? இதில் எத்தனை பேர் என்னோடு கூட ஒப்புக்கொள்கிறீர்கள்? What a loving God we serve. எவ்வளவு அன்பான தேவனை சேவிக்கிறோம் So பாருங்கள். let's thank God for his plans in our lives this week. இந்த வாரம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கைக்காக தேவன் வகுத்திருக்கும் மகத்தான திட்டங்களுக்காக நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம். We are sending these prayers to in your WhatsApp. உங்களுடைய வாட்ஸ்அப்ல இந்த ஜெபங்களை உங்களுக்கு அனுப்புகிறோம். It's also available on the website and social media. நம்முடைய இணையதளத்திலும் சமூக ஊடக வலைதளங்களிலேயும் இந்த ஜெபம் பதிவேற்றம் So செய்யப்பட்டிருக்கும். keep thanking God every day. ஒவ்வொரு நாளும் இதனால் தேவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். Hallelujah. Hallelujah. How many of you have subscribed to our newsletter, e-newsletter? நம்முடைய மின்னஞ்சல் கடிதத்துக்கு எத்தனை பேர் சந்தாதாரராக பதிவு செய்திருக்கிறீர்கள்? You might have received quite a few emails from us. எங்களிடமிருந்து ஒரு சில மின்னஞ்சல் உங்களுக்கு கிடைக்க பெற்றிருப்பீர்கள். If you have not received it, kindly go and check the promotional folder or even the junk folder. இதுவரைக்கும் எந்த ஒரு மின்னஞ்சலும் உங்களுக்கு வரவில்லை என்று சொன்னால் தயவு செய்து போய் அங்க இருக்கக்கூடிய ப்ரமோஷனல் அந்த ஃபோல்டரை திறந்து பாருங்கள் அல்லது ஜங்க் ஃபோல்டரை திறந்து பாருங்கள். So kindly click it and open and read it. தயவு செய்து அதை கிளிக் செய்து திறந்து படியுங்கள். If you have not subscribed to our newsletter, இன்னும் அந்த மின்னஞ்சல் கடிதத்துக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை we என்றால் highly encourage you to go to our website and register your email address and your birth date. தயவு செய்து இணையதளத்துக்கு விஜயம் செய்யுங்கள். உங்களுடைய பிறந்த தேதியோடு கூட மின்னஞ்சலை அங்கே பதிவு செய்யுங்கள். Because we like to send birthday greetings on the day of your birthday. உங்கள் பிறந்த நாள் என்று பிறந்த நாள் வாழ்த்துதல் உங்களுக்கு அனுப்ப நாங்கள் வாஞ்சையா இருக்கிறோம். Plus we also want to send newsletters every now and then. அடிக்கடியாக மின்னஞ்சல் கடிதத்தையும் உங்களுக்கு அனுப்புவதே எங்கள் விருப்பம். We want to incorporate your talents also into the newsletter. உங்களுடைய தாளந்துகளையும் அந்த மின்னஞ்சலுக்குள்ளாக நாங்கள் சேர்த்து ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம். As you all know that we often say this is our big family church. நாம் அடிக்கடி சொல்கிறது போல இது நம்முடைய ஒரு பெரிய குடும்பமாகிய சபை என்பதை அறிந்திருக்கிறீர்கள். So we want you to have your input in the newsletter. ஆகவே உங்களுடைய உள்பதிவேற்றமும் இந்த மின்னஞ்சலுக்குள் பதிவாய் இருக்க விரும்புகிறோம். If you're having any business, நீங்கள் ஏதாகிலும் தொழில் வியாபாரம் செய்கிறவர்களா you இருந்தால் can send those details so we can advertise on the newsletter. அந்த மின்னஞ்சலிலே அதை குறித்து நாங்கள் விளம்பரம் செய்வதற்கு ஏதுவாக நீங்கள் அதை குறித்த விவரங்களை எழுதி அனுப்புங்கள். If you have very good recipes, உங்களுக்கு நல்ல சிறந்த உணவு வகைகளை தயாரிக்கும் வழிமுறைகள் தெரியுமானா kindly send it to us. அதையும் தயவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். Last week we were able to enjoy a cake prepared by a 10-year-old girl. கடந்த வாரம் 10 வயது மகள் ஆயத்தம் பண்ணியிருந்த ஒரு கேக்கை அருமையாக சுவைத்து ரசித்து ருசித்தோம். It was very delicious. ரொம்ப சுவையா இருந்தது. So I wanted to share that recipe with all of you. அந்த கேக் தயாரிக்கும் முறையை உங்கள் அனைவருக்கும் அனுப்ப விரும்புகிறேன். So we will be printing her recipe in this newsletter. ஆகவே இந்த மின்னஞ்சல் கடிதத்திலே அந்த கேக் தயாரிக்கும் முறை முழுவதும் அச்சாகி இருக்கும். Connect yourself within the church body. சபையாகிய சரீரத்துக்குள் உங்களை இணைத்துக் கொண்டிருங்கள். This is not like a very generic newsletter. இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் வெளிப்படையாக இருக்கிற ஒரு கடிதம் போன்றது அல்ல. This is very much within our church and by the church and for our church. இது நம்முடைய சபைக்காக நம்முடைய சபை மக்களால் சபைக்குள் மாத்திரமே புழக்கத்தில் இருக்கும் ஒரு காரியம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. ஆண்டவருக்கே துதி உண்டாகட்டும். Let's go and pray for those who are celebrating the birthdays and anniversaries. பிறந்த நாள் திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்காக ஜெபிப்போமா? As I was praying for you all, உங்க எல்லாருக்காக நான் ஜெபித்தபோது the Lord gave this verse. இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். It's found in Matthew chapter 20. மத்தேயு 20ஆம் அதிகாரம் Chapter 20 and verse 32. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். The Lord is asking a question. கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். What do you want me to do for you? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? This month the Lord is looking at your face. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் முகத்தை பார்த்து கேட்கிறார். And he's asking you this question. உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார். What do you want me to do for you? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? He's your father. அவர் உங்கள் தகப்பன். Talk to him. அவரோடு பேசுங்க. Tell him big things. பெரிய காரியத்தை விட்டு சொல்லுங்க. Because he's a God who will answer our prayers. ஏனென்றால் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கும் தேவன். Hallelujah.
Hallelujah. Quickly, I'll share some of the names that we know who are celebrating the birthdays and anniversaries. பிறந்த நாள் மற்றும் ஆண்டு நிறைவை கொண்டாடுகிற தெரிந்த பேர்களை சீக்கிரமாய் படிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் நம்மளுடைய தலைமை போதகர் பாஸ்டர் கேலப் ஜோஷுவா அவர்கள் இந்த மாதத்துல பர்த்டே கொண்டாடுகிறாங்க. ஸோ கைண்ட்லி ப்ரே ஃபார் ஹிம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த மாதத்துல சிலர் அவங்களுடைய பர்த்டே மட்டும் இல்லாமல் அவங்க திருமண நாளையும் கொண்டாடுகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரதர் மித்ரா இஸ் செலிப்ரேட்டிங் his birthday and also his wedding anniversary along with sister Lydia Mitra. Pramila Ravi avங்களும் she is celebrating a birthday and her wedding anniversary with brother P.R. Ravi and Pramila. அது மட்டும் இல்லை அவங்க சம்பந்திங்க இந்த மாதத்தில் they are also celebrating their birthday. I'm sorry, anniversary. Brother Jacob and sister Jasmine. அது மட்டும் இல்லாமல் quite a few people are celebrating the birthdays. Sister Olive and twins ஆகிய கிருபா நந்தினி and Kirtana Priya and then Sheba Jaykumar, Sunny Joshua and then Samuel Akash who is studying abroad. Charles Williams இந்த மாதத்தில் திருமணமாக போகிற Charles Williams is celebrating his birthday. We wish you all a happy birthday. அது மட்டும் இல்லாமல் விமலா ஜோஷுவா, ஜோஷுவா ரோஷனுடைய wife Shirley Joshua, John Devprimuடைய daughter Sharon Augustine, Augustine's wife is celebrating the birthday. Daniel Gladshine, Godshine உடைய brother and then Edward Isaac, Anburaj brother is celebrating his birthday. Janice உடைய father Vijay Kumar, Getzial Williams, Eunice உடைய dad. We know lot of Sunday class children, அதனால அவங்க parents we know very well. So they are all celebrating the birthday. அது மட்டும் இல்லாமல் Simon who takes photography, he is celebrating his birthday. அது மட்டும் இல்லாமல் we are Steffi Gladys, Suweta is celebrating the birthday and Bhakyam aunty உடைய husband Jayaraj uncle and then pretty much and then குட்டி பிள்ளைங்களாகிய அபி, Priscilla உடைய son Ben Samuel, நம்ம Sunday school director இருக்கிற சதீஷ் and his wife Anita உடைய குழந்தை is celebrating the birthday and Pastor Hanifi Malluடைய son Misha is also celebrating his birthday. Pastor Gabriel Soundarajan, Indubai Williams, wish you all a very happy birthday. We are praying for you. அது மட்டும் இல்லாமல் quite a few people are celebrating their anniversaries. இந்த மாதத்தில் Noel and Joanna Janita உடைய parents, அதுக்கப்புறம் Monica and Vignesh, Ebenezer and Uma Ebenezer, அதுக்கப்புறம் Home Guards Krishnamurthy அவங்க wife Vedavelli, Serin and Basil Charles உடைய brother and sister-in-law and then Sagyaraj and Premalata, they are also celebrating the wedding anniversaries. We also want to wish Prasanna and Anandi, நம்மளுடைய ஜோஷுவானா அவங்க daughter Jackie, she is also celebrating a wedding anniversary this month. It is so wonderful. We are praying for you. May God bless you in this new year. கண்களை மூடி உங்களுக்காக ஜெபிக்கலாமா? Heavenly Father, we thank you, Lord, பரலோக பிதாவே உமக்கு நன்றி சொல்கிறோம் for all the wonderful people who are celebrating their birthdays or anniversaries. தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் கொண்டாடுகிற அற்புதமான ஜனங்கள் எல்லாருக்காக நன்றி சொல்கிறோம். Just like the question that you asked, நீர் அன்றைக்கு கேட்ட கேள்வியை போலவே what do you want me to do for you? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள். Because you're asking that question, அதே கேள்வி இன்னைக்கு நீர் இவர்களை பார்த்து Lord, கேட்கிறபடியால் we know that you're going to answer them. நீர் இவர்களுக்கு பதில் கொடுக்க போகிறீர். Bless them. இவர்களை Let ஆசீர்வதியும். them be satisfied. இவர்கள் திருப்தி அடைந்திருப்பார்களாக. Make them a blessing. இவர்களை ஆசீர்வாதங்கள் ஆக்கும். Give them good health and strength நல்ல ஆரோக்கிய சுகவரனை தந்தருளும். and wisdom இவர்களுக்கு and ஞானத்தை grant all the desires of the heart. இவர்கள் இதய விருப்பங்களை எல்லாம் We நிறைவேற்றும். give you all the glory. மகிமை எல்லாம் In குறித்தாக்குகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen and amen. ஆமென் ஆமென். Hallelujah. ஹalleluya. God is a good God. தேவன் நல்லவர். Shall we open our mouth and say, God, you're a good God? கர்த்தாவே நீ நல்லவர் என்று வாய் திறந்து சொல்லுவோமா? Oh, it is such an honor to worship you and magnify you. உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துவது எவ்வளவு பெரிய கனமப்பா. Psalmist says in Psalm 34, 34ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் oh, சொல்கிறாரே, magnify the Lord with me என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். and let us exalt his name together. நாம் சேர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. Because the psalmist says, ஏனென்றால் சங்கீதக்காரன் I சொல்கிறார், sought the Lord நான் கர்த்தரை and தேடினேன். he heard me அவர் என்னை and கேட்டருளினார். delivered me from all my fears. என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். Hallelujah. Hallelujah. Oh, let us worship the Lord this morning. இந்த காலை நேரம் நாம் கர்த்தரை ஆராதிப்போம். The Lord who has delivered us, நம்மை விடுதலையாக்கின the தேவன், Lord who has carried us, நம்மை சுமந்து வந்த the தேவன், Lord who sustained us, நம்மை ஆதரித்து தாங்கின the கர்த்தர், Lord who provided for us. நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தரே
Oh, the one who cares for us. நம் நலனில் அதிக அக்கறையாய் இருக்கிறவர். We are just in the beginning days of 2021. 2021 ஆண்டின் ஆரம்ப நாட்களில் தான் இருக்கிறோம். Still we should be thanking and rejoicing for 2020. ஆனாலும் 2020 ஆண்டுக்காக நன்றியோடு மகிழ்ந்து களிகூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். I don't know how many valleys and mountains you might have come across. எத்தனை பள்ளத்தாக்குகள் மலைகளை நீங்கள் ஏறி கடந்து வந்தீர்களோ தெரியவில்லை. But today, ஆனாலும் இன்றைக்கு we have an opportunity to bless him, அவரை வாழ்த்தி போற்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. to exalt him, அவரை உயர்த்துவதற்கான தருணம், to glorify him, அவரை மகிமைப்படுத்தும் வாய்ப்பு. because we cannot stand on our own strength. ஏன் சுயபலத்தால் நம்மால் நிலைநிற்க முடியாது. The Bible says in Revelation, வெளிப்படுத்தலில் வேதம் சொல்லுகிறது, they overcame him by the blood of the lamb and by the word of the testimony. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் அவனை ஜெயித்தார்கள். Hallelujah. Hallelujah. Let us take up the word of the Lord in our hands. கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய கரங்களில் எடுத்துக்கொள்வோம். Oh, such a powerful tool that we have. நமக்கு இருக்கும் மகா வல்லமையான ஒரு போராயுதம். Whatever the devil might try to bring against us, பொல்லாத பிசாசு நமக்கு எதிராக எவைகளை கொண்டு வரும் we will என்றாலும் stand on the word of the Lord. நாமோ கர்த்தருடைய வார்த்தையின் மேல் உறுதியாய் Let நிற்போம். us lift it up boldly this morning இந்த காலை நேரம் தைரியமாய் உயர்த்தி and பிடிப்போம். say thank you for your word. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி என்று Thank you for சொல்லுவோம். strengthening us. எங்களை பலப்படுத்துவதற்காக Oh, நன்றி. thank you for healing us. எங்களை குணமாக்குனதற்காக நன்றி. Thank you for increasing our faith. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்கப்படினதற்காக You நன்றி. break it and you speak to us, நீரே Lord. பிட்டு எங்களோடு பேசும் கர்த்தாவே. We give you all the glory. மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கு In குறித்தாக்குகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Shall we open our Bibles to Genesis chapter 26 ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு வேத புத்தகத்தை திறந்து கொள்வோம். and verse number 22? 22ஆம் வசனம். It says, "For now the Lord has made room for us." இப்பொழுதும் கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். Let's quickly go to verse 24. 24ஆம் வசனத்துக்கு சீக்கிரமாய் வருவோம். It says, "I am the God of your father Abraham. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். Do not fear, பயப்படாதே. for I am with you and I will bless you and multiply you." நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். And we'll also read verse 28. 28ஆம் வசனத்தையும் படிப்போம். It says, "But they said, அதற்கு அவர்கள், we have certainly seen that the Lord is with you." நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். Hallelujah. Hallelujah. So these three verses are happening a little later in Genesis chapter 26. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் இந்த மூன்று வசனங்களும் சற்று பின்புதான் நிறைவேறுகிறது. But how does Genesis chapter 26 begin? ஆனால் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது? Verse number 1 it says, முதல் வசனம் சொல்லுகிறது, there was a famine in the land. தேசத்தில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. For the past few weeks we've been meditating on the scripture Isaiah 22:22. கடந்த சில வாரங்களாகவே ஏசாயா 22:22ஆம் வசனத்தை தியானித்து வருகிறோம். It's a very familiar verse. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழக்கமான வசனம். What he opens no man can shut. அவர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். What he shuts no man can open. அவர் பூட்டிவிட்டால் ஒரு மனுஷனும் திறக்க முடியாது. Hallelujah. Hallelujah. We saw the life of David. தாவீதின் வாழ்க்கையை கண்டோம். In his life we saw the kind of shut doors he faced. அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த பூட்டப்பட்ட வாசல்களை பார்த்தோம். And we also saw the open doors that he faced. அவர் எதிர்கொண்ட திறந்த வாசல்களின் பாக்கியத்தையும் பார்த்தோம். Let me ask you a question. ஒரு கேள்வி கேட்கிறேன். How do you handle a shut door? நீங்கள் ஒரு பூட்டப்பட்ட வாசலை எப்படி Or கையாள்கிறீர்கள்? before that, have you experienced shut doors in your life? எல்லாவற்றுக்கும் முன்பதாக கேட்கிறவங்களுக்கு முன்பாக நீங்கள் பூட்டப்பட்ட வாசலை அனுபவித்ததுண்டா? What do I mean by shut doors? பூட்டப்பட்ட வாசல் என்றால் என்ன? Somewhere some people might reject you. நீங்கள் போன எங்கேயோ இடத்தில் மக்கள் உங்களை புறக்கணித்திருப்பார்கள். You might be applying for something and you don't get approved. Your application might not get approved. ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் விண்ணப்பித்த உங்கள் விண்ணப்ப மனு அங்கீகரிக்கப்படாமல் Or போயிருக்கலாம். there might be some kind of an opposition against you. அல்லது உங்களுக்கு விரோதமான ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்திருக்க கூடும். People might feel jealous or envious against you or your family. உங்கள் மீதோ உங்கள் குடும்பத்தின் மீதோ மக்கள் பகைமையில் பொறாமைப்பட்டிருக்கலாம். These are all the kind of shut doors that as humans we face in our life. இவைகள் எல்லாம் மனிதர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பூட்டப்பட்ட வாசல்கள் ஆகும். But as a child of God, ஆனாலும் ஒரு தேவனுடைய பிள்ளையாக how do we react or act when we see a shut door? ஒரு வாசல் பூட்டப்பட்டிருப்பதை பார்க்கும் பொழுது எப்படி நாம் பிரதிபலிக்கிறோம் அல்லது எப்படி செயல்படுகிறோம்? Do we really get discouraged immediately? உடனே நாம் சோர்ந்து அதீரியப்பட்டு போய் விடுகிறோமா? Do we feel like giving up and just shutting everything off in our life? விட்டு கொடுத்து விட்டு இனி எதையுமே செய்ய மாட்டோம் என்று வாழ்க்கையில் செயல் முடங்கி போய் விடுகிறோமா? Sometimes even people think that all the shut doors are caused by bad people or the devil. சில நேரங்களிலே எல்லா வாசல்களும்
பொல்லாத மனுஷர்களும் பிசாசும் தான் பூட்டுகிறார் என்று நாம் நினைத்துக் But கொள்கிறோம். when we read the word of God carefully, ஆனால் கவனமாக தேவனுடைய வசனத்தை படிக்கும்போது தான் புரியும். sometimes சில வேளைகளில் the Lord himself shuts some doors. கர்த்தர் தாமே சில வாசல்களை பூட்டுகிறார். And that is what we've been seeing in the life of David. தாவீதின் வாழ்க்கையில் அப்படிதான் நாம் அதை பார்த்தோம். Today we're going to see from the life of Isaac. இன்றைக்கு ஈசாக்கின் வாழ்க்கையிலிருந்து அதை பார்க்க There are போகிறோம். so many other examples in the Bible. வேதாகமத்தில் இன்னும் எத்தனையோ பல உதாரணங்கள் இருக்கின்றன. We read that the Lord hardened the heart of the Pharaoh. பார்வோனின் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார் என்றும் படிக்கிறோமே. We read that Lord shut the womb of Hannah. கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்திருந்தார் என்று பார்க்கிறோமே. 3 men were thrown in the fire. அந்த 3 எபிரேய பிள்ளைகள் மக்களிலே எரியப்பட்டார். In the Bible we see so many shut doors. வேதாகமத்தில் அடைக்கப்பட்டு பூட்டப்பட்ட வாசல்களை அதிகம் பார்க்கிறோம். It seemed like a failure. பார்க்கும் பொழுது தோல்வியை போல் தெரியும். It seemed like a disappointment. ஒரு ஏமாற்றம் அடைந்து விட்டது போல் தான் தெரிந்தது. But I want to challenge you today. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன். How you react when you see a shut door, ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருப்பதை பார்க்கும் பொழுது எப்படி பிரதிபலிக்கிறீர்கள்? that determines your future. அதுதான் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். See, a lot of times we don't have control over the past, அநேக நேரங்களிலே கடந்த காலத்தின் மீது நமக்கு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கலாம். but we have the control over the future. ஆனால் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த நம்மால் முடியும். Maybe in the past when you have seen a shut door, கடந்த காலத்தில் ஒருவேளை நீங்கள் ஒரு பூட்டப்பட்ட வாசலை you கண்டிருக்கலாம். immediately allow discouragement and resentment in you. உடனே மனம் சோர்ந்து மனதுக்குள் வருத்தம் அடைந்திருக்கலாம். You feel that you are useless, நீங்கள் எதற்குமே உதவாதது போல் you are நினைத்திருக்கலாம். worthless, நீங்கள் ஒரு மதிப்புக்கும் உதவாதவர்களாக you நினைத்திருக்கலாம். determine that you're not going to move forward. இனி என்னானால் நீங்கள் முன்னேற போவதில்லை என்று நீங்களே முடிவெடுத்து தீர்மானித்து So the விட்டீர்கள். topic of today's sermon is இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால் moving forward. முன்னேறி செல்லுதல். Hallelujah. Hallelujah. Moving forward. முன்னேறி செல்லுதல். When do we move forward? எப்பொழுது நாம் முன்னேறி போகிறோம்? Even when we see shut doors. அடைக்கப்பட்ட வாசலை பார்க்கும்போது Hallelujah. Hallelujah. That is what we see in the Bible. வேதத்தில் நாம் அதை தான் பார்க்கிறோம். Even when they saw shut doors, வாசல்கள் பூட்டப்பட்டிருக்கிறதை அவர்கள் கண்டபோதும் they never got stuck and they never sat in one place. உடனே அவர்கள் அடைபட்ட இடத்தில் முடங்கி கிடந்து விடவில்லை. Because let me share the trick of the devil. பொல்லாத பிசாசின் தந்திரத்தை சொல்கிறேன் கேளுங்கள். He knows that God has a great purpose in your life. உங்கள் வாழ்க்கை குறித்து தேவன் மகத்தான நோக்கம் வகுத்திருக்கிறதை அவன் அறிவான். You might be just a student, நீங்கள் ஒரு மாணவராகத்தான் or இருப்பீர்கள். you might be retired, அல்லது பணி ஓய்வு or you பெற்றிருக்கலாம். might be a housewife, அல்லது நீங்கள் இல்லத்தரசியா or இருக்கலாம். you might be a அல்லது businessman. நீங்கள் தொழில் வியாபாரியா It இருக்கலாம். doesn't matter what you're நீங்கள் doing. என்ன செய்து கொண்டிருந்தாலும் ஒரு பொருட்டில்லை. As long as we live on this இந்த earth, பூமியில் நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் God has a unique plan for you and me. உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு தனித்தன்மை வாய்ந்த திட்டத்தை வகுத்து There might be வைத்திருக்கிறார். 7 billion people living on this earth, இன்றைக்கு இந்த பூமியிலே 700 கோடிக்கும் மேல் மக்கள் உயிர் வாழ்ந்து but கொண்டிருக்கலாம். the anointing that God has upon you ஆனால் உங்கள் மீது தேவன் வைத்திருக்கும் அபிஷேகமோ is very rare and unique. அது மிகவும் அபூர்வமானது, தனித்தன்மை The வாய்ந்தது. devil is so angry. பிசாசு கடுங்கோபமாய் He இருக்கிறார். wants to stop God's people from moving தேவ forward. ஜனங்கள் முன்னேற போகாதபடி தடுக்கவே So the விரும்புகிறார். moment he makes anyone just sit down, யாரையாவது அவன் உட்கார வைத்து விட்ட உடனேயே that's what he succeeds in that. உடனே அதிலே அவன் வெற்றி கண்டு விட்டதாக தான் அர்த்தம். Because when you really see, ஏன் உண்மையில் நீங்கள் பார்க்கும்போது success always is associated with motion. வெற்றி எப்பொழுதுமே இயக்கத்தில் தான் இணைந்திருக்கிறது. Our God is a very active God. நம்முடைய தேவன் சுறுசுறுப்பாய் He is செயல்படுகிறவர். always moving. அவர் எப்பொழுதுமே முன்னேறி Right கொண்டிருக்கிறவர். from Genesis chapter 1 ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் இருந்து till the last verse in Revelation, வெளிப்படுத்தலின் கடைசி வசனம் he வரைக்கும் is moving. அவர் வேகமாய் He is ஓடிக்கொண்டிருக்கிறார். on the move. அவர் முன்னேறி கொண்டே He wants இருக்கிறார். his people also to be on the move. நம்முடைய ஜனங்களும் அப்படியே முன்னேறி கொண்டிருக்கும்படி But the விரும்புகிறார். moment we decide in our mind நம்முடைய மனதை நாம் தீர்மானித்த உடனேயே and sit down உட்கார்ந்து விட்டால், and not do anything, எதையும் செய்யாமல் முடங்கி விட்டால், then we lose the purpose that God has given for us. நமக்காக தேவன் வகுத்து கொடுத்த நோக்கத்தை இழந்து விடுகிறவர்களாய் How இருப்போம். many of you have flown in an aircraft எத்தனை பேர் ஆகாய விமானத்தில் for பறந்திருக்கிறீர்கள்? a long time, maybe for 10 hours or 12 hours? 10 மணி நேரம் 12 மணி நேரம் நீண்ட பயணம் செய்தவர்கள் எத்தனை பேர்? Do you know what happens then? அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? Because you sit in the same chair for so many hours, ஒரே இருக்கையில் பல மணி நேரங்கள் உட்கார்ந்து your இருக்கிறபடியினால் feet will start to get numb. உங்களுடைய கால்கள் மறுத்து போய்விடும். So immediately people will get up and they'll walk down the aisle. உடனே எழுந்து நடு பாதையில் மக்கள் நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். Anything, you just keep it quiet for some time, எந்த ஒரு காரியத்தையும் கொஞ்ச காலம் அப்படியே பயன்படுத்தாமல் it வைத்திருந்தால் will become bad. அது மோசமாகிவிடும். If you keep the meat without using it for some time, இறைச்சியை பயன்படுத்தாமல் கொஞ்ச காலம் அப்படியே வைத்திருந்தால் it will become அது bad. கெட்டு போய்விடுமே. Any food items, if you don't use it, you keep it like that, எந்த உணவுப் பொருளையும் நீங்கள் பயன்படுத்தாமல் அப்படியே வைத்திருந்தால் it will become bad.
அது கெட்டு போய்விடும். I want to encourage you. இன்றைக்கு உங்களை நான் உற்சாகப்படுத்த Don't விரும்புகிறேன். keep quiet. சும்மா இருக்காதீர்கள். Whether you may see an open door, திறந்த வாசலை பார்க்கிறீர்களோ whether இல்லையோ, you see a shut door, ஒரு பூட்டப்பட்ட வாசலை பார்த்தாலும் ask the சரி, Lord, what should I do? நான் என்ன செய்ய வேண்டும் என்று How கர்த்தரிடம் can I கேளுங்கள். move forward in this situation? இந்த சூழ்நிலையில் நான் எப்படி முன்னேற முடியும் என்று கேளுங்கள். Sometimes you literally have to get up and walk and go and do something. சில வேளைகளிலே நீங்கள் எழுத்தின்படியே எழுந்து நடந்து போய் சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். Sometimes in the spiritual realm you have to keep moving சில forward. வேளைகளிலே ஆவிக்குரிய பரிமாணத்துக்குள் நீங்கள் முன்னேறுகிறதாக இருக்க வேண்டும். In the life of Isaac, ஈசாக்கின் வாழ்க்கையை there is a பொறுத்தமட்டில் famine. ஒரு பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. Everywhere there is drought. திரும்புகிற திசையெல்லாம் வறட்சிதான். Let us see, that is a closed door. அது ஒரு பூட்டப்பட்ட வாசல் So அல்லவா? let us see what Isaac is doing. அந்த நிலையில் ஈசாக் என்ன செய்கிறார் என்று Today we'll பார்ப்போம். see some closed doors of Isaac. இன்றைக்கும் ஈசாக்குக்கு முன்பாக பூட்டப்பட்டிருந்த சில வாசல்களை பார்ப்போம். Later we'll see some open doors. பிற்பாடு சில திறந்திருந்த வாசல்களை பார்ப்போம். Verse number 12 it says, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, then Isaac sowed in that land. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார். Let's stop there. அதோடு நிறுத்திக் We will கொள்வோம். split this verse into 3 or 4 parts. இந்த வசனத்தை 3-4 பிரிவுகளாக பகுப்போம். The Bible says வேதம் சொல்லுகிறது, he sowed in that land. அந்த தேசத்தில் ஈசாக்கு விதை When விதைத்தார். did he sow? அவர் எப்பொழுது விதைத்தார்? When everything was prosperous? எல்லாமே கை கொடுத்து செழிப்பா இருக்கும்போதா? No. இல்லை. He sowed when there was famine. கடுமையான பஞ்சம் தாண்டவமாடிய பொழுது விதைத்தார். He sowed when there was a drought. ஒரு கடும் வறட்சி நிலவிய நேரத்தில் See, விதைத்தார். some people think, சில நினைப்பார்கள், oh, you know what, I will sow when everything is okay. எல்லாம் நல்லா சீரா இருக்கும் பொழுது நான் விதைப்பேங்க. See, but there is a principle in the Bible. ஆனால் வேதாகமத்திலே ஒரு கோட்பாடு இருக்கிறது. Let's open Genesis chapter 8, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தை திறந்து verse கொள்வோம். number 22. 22ஆம் வசனத்துக்கு See, வாருங்கள். after the flood, பெருவெள்ளத்துக்கு பின்பு Noah is coming and building an altar, நோவா வந்து ஒரு பலிபீடத்தை and கட்டுகிறார். he's offering sacrifices to God. அவர் தேவனுக்கு பலி செலுத்துகிறார். And that smelled, God smelled that soothing aroma, அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் நறுமணமாக and முகர்ந்தார். God was so pleased. கர்த்தர் மிகவும் பிரியம் So கொண்டார். God is saying something. ஆகவே தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் In பாருங்கள். verse number 22, 22ஆம் the வசனத்தில் Bible says, வேதாகமம் சொல்லுகிறது, while the earth remains, seed time and harvest will not cease. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒழிவதில்லை. Hallelujah. Hallelujah. As long as there is earth, பூமி இருக்கிற வரைக்கும் there is a principle called seed time விதைக்கிற காலம் என்று ஒரு கோட்பாடு உண்டு, and harvest time, அறுவடை காலம் என்ற ஒரு கோட்பாடு and that இருக்கிறது. will never come to an end. இது ஒரு காலம் ஒழிவதில்லை. Whether there is famine, அது பஞ்சமா it இருந்தாலும் will சரி, not come to an end. அது ஒளிந்து போவதில்லை. Whether there is drought, வறட்சி இருந்தாலும் சரி, everybody might say different things, எல்லாரும் வேற வேற மாதிரியான காரியங்களை சொல்லலாம். but according to Bible, ஆனால் வேதாகமத்தின் the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், this principle shall not cease. இந்த கோட்பாடு ஒழிவதில்லை. See, anytime when the Lord says speak something, கர்த்தர் எப்பொழுது இதை போன்ற ஒன்றை சொன்னாலும், because he is such a powerful God, அவர் மகா வல்லமையுள்ள தேவனாய் whatever இருக்கிறபடியால் he speaks, அவர் என்ன சொல்லுகிறாரோ he creates. அதை சிருஷ்டிக்கிறார். That becomes into a creation. அது உடனே சிருஷ்டிப்பாய் மாறிவிடும். Or whatever he speaks, அவளது அவர் என்ன சொல்லுகிறாரோ it becomes a law. அதன் அடிப்படையில் அப்படியே So கோட்பாடாகிவிடும். this is just the principle I wanted to share. இந்த கோட்பாடை ஒரு பிரமாண விதியாய் பகிர்கிறேன். Some people will try to over confuse in their minds. சிலர் தங்கள் மனதுக்குள் அளவுக்கு அதிகமாய் குழப்பிக் கொள்வார்கள். Don't have to confuse so much. நீங்க ரொம்ப குழம்ப வேண்டிய அவசியம் It's இல்லைங்க. very simple. ரொம்ப எளிமையானதுதான். There is something called a seed time, விதைக்கிற காலம் என்று ஒன்று and இருக்கிறது. then only you will go and harvest. அப்படி இருந்தால் தான் நீங்கள் போய் அறுவடை செய்ய Do you முடியும். harvest the next day after you sowing the seed? இன்றைக்கு விதை விதைத்து விட்டு நாளைக்கே நீங்கள் அறுவடை செய்வீர்களா? No. முடியாதுங்க. In the Bible we read, வேதத்தில் என்ன படிக்கிறோம்? when did Isaac reap? ஈசாக்கு எப்பொழுது அறுவடை The செய்தார்? same year. அதே வருஷத்தில். Hallelujah. Hallelujah. When I saw the word same year, அதே வருஷத்தில் என்ற வார்த்தையை I பார்த்தபோது highlighted it. நான் அதை கோடிட்டு Because வைத்தேன். maybe last year, ஒருவேளை கடந்த ஆண்டில் you might say, I didn't have any harvest last year. கடந்த ஆண்டில நான் எந்த அறுவடையும் அறுக்கவில்லையே நீங்க Maybe சொல்லலாம். something was happening in your life. உங்க வாழ்க்கையில் ஏதோ நடந்து கொண்டிருக்க But கூடும். as we begin this new year, ஆனாலும் இந்த புத்தாண்டை ஆரம்பிக்கிற I நிலையில் want to declare what the Lord says. கர்த்தர் சொல்லுகிறதை பிரகடனம் பண்ணுகிறேன். You will reap this year. இந்த வருஷம் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். Hallelujah. Hallelujah. Shall we open our mouth and say, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோமா? same year, அதே வருஷத்தில், this year, இந்த I வருஷத்தில் will reap this year. நான் இந்த வருஷம் அறுவடை The செய்வேன். devil cannot come and touch any of your blessings. பிசாசால் வந்து உங்கள் ஆசீர்வாதங்களை எதையுமே தொட Lord, முடியாது. we pray கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். that you will put a hedge of protection around your people.
people. உம்முடைய ஜனங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பின் வேலியை அடைப்பீராக. Lord, we pray நாங்கள் ஜெபிக்கிறோம் that you will protect their health. கர்த்தர் இவர்கள் ஆரோக்கியத்தை You will பாதுகாப்பீராக. protect their finances. இவர்கள் பொருளாதார பணவளத்தை You will பாதுகாப்பீராக. protect their children. இவர்கள் பிள்ளைகளை கர்த்தர் You will பாதுகாப்பீராக. protect their future. இவர்கள் எதிர்காலத்தை காப்பாற்றுவீராக. You will heal them and give them good health and healing. நீர் இவர்களை குணமாக்கி நல்ல ஆரோக்கிய சுகபலனை கொடுப்பீராக. Lord, they don't have to reap next year. அடுத்த வருஷம் இருக்க வேண்டியது இல்லை அப்பா. Lord, we declare, நாங்கள் பிரகடனம் we பண்ணுகிறோம். command, நாங்கள் we கட்டளையிடுகிறோம். decree நாங்கள் that ஆணையிடுகிறோம். this year இந்த வருஷமே they will experience a big harvest. அமோகமான அறுவடை இவர்கள் அனுபவிப்பார்கள். Because we ask you ஏனென்றால் உம்மிடத்தில் நாங்கள் in the கேட்கிறோம். beginning of this year. வருஷத்தின் துவக்கத்திலே Hallelujah. Hallelujah. Do you believe that? இதை நீங்கள் நம்புகிறீர்களா? In the same year, அதே வருஷத்தில் how much did he reap? அவர் எவ்வளவு அறுவடை செய்தார்? Just a little bit? கொஞ்சமா? Oh, the Bible says வேதம் சொல்லுகிறது 100-fold. 100 மடங்கு. What is 100-fold, my dear brother? என் கண்பான சகோதரனே 100 மடங்கு என்றால் என்ன? Maybe you're driving on a freeway. ஒரு நெடுஞ்சாலை நீங்கள் பயணித்துக் There கொண்டிருக்கலாம். might be farms on either side. இரு பக்கமும் வயல்வெளிகள் நீண்டு விரிந்திருக்கலாம். Have you noticed there might be some farms which are dry, அங்கே காய்ந்து வறண்டிருக்கும் சில விவசாய நிலங்களை பார்த்திருக்கிறீர்களா? but there might be some farms ஆனால் சில பண்ணைகளை will be பாருங்கள். so flourishing. அப்படியே பச்சை பசேலென்று If you're செழித்தோங்கும். passing through an orange grove, நீங்கள் ஒரு ஆரஞ்சு பழ தோட்டத்தின் வழியாய் கடந்து the போனால் entire tree will be covered with அந்த oranges. பழம் முழுவதும் மரம் முழுவதும் ஆரஞ்சு பழங்களால் நிரம்பி You இருக்கும். cannot go and pluck the oranges. நீங்கள் போய் ஆரஞ்சு பழங்களை பறிக்கவே முடியாது. So many would have fallen down. நிறைய கீழே விழுந்து கிடக்கும். That is what I call 100-fold. அதைத்தான் 100 மடங்கு பலன் என்று The Lord சொல்லுகிறேன். wants to declare கர்த்தர் உங்களுக்குள்ளாக பிரகடனம் பண்ண in விரும்புகிறார். the beginning of this year இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே சொல்லுகிறார். 100-fold blessing. 100 மடங்கு ஆசீர்வாதங்கள் You உண்டாகுமா? don't have to keep counting நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. because it's going to flow ஏனென்றால் அது நிறைவாய் and வழிந்தோடும். overflow. அது வழிந்தோடும். And because we are going to claim the promise. வாக்குத்தத்தத்தை நாம் உரிமை பாராட்ட It போகிறோம். is not our words. இது நம்முடைய வார்த்தைகள் அல்ல. It is His words. அவருடைய வார்த்தைகள். The heaven and earth will pass away, வானமும் பூமியும் ஒழிந்து but போகும். His words will never fail. அவருடைய வார்த்தைகள் ஒரு காலம் As ஒழியாது. children of God, தேவனுடைய பிள்ளைகளாக we are going to hang on to His அவருடைய word. வார்த்தையை பிடித்துக் கொண்டிருக்க Lord, I போகிறோம். pray நான் ஜெபிக்கிறேன் this ஆண்டவரே. year, இந்த ஆண்டு my family and I, நானும் என் குடும்பமும் my wife and I, நானும் என் மனைவியும் my parents and என் I, பெற்றோர்களும் my நானும் children and என் I, பிள்ளைகளும் நானும் we want 100-fold blessings எங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதங்கள் வேண்டும் ஆண்டவரே. because we believe in your word. உங்களுடைய வார்த்தையை And the விசுவாசிக்கிறபடியா last portion of the word says, வசனத்தின் கடைசி பகுதி the சொல்லுகிறது. Lord blessed Isaac. கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். When did He bless Isaac? ஈசாக்கை எப்பொழுது அவர் During ஆசீர்வதித்தார்? famine. பஞ்சகாலத்தின் போது. We don't have to see what is happening around us நம்மை சுற்றிலும் என்ன நடக்குதுன்னு நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. because God doesn't follow all those rules. ஏனென்றால் அந்த சட்டதிட்ட விதிமுறைகளை தேவன் He is பின்பற்றுவதில்லை. God. அவர் தேவன். He is the creator. அவர் சிருஷ்டிகர். He makes the rules. அவரே சட்டங்களை He வகுக்கிறவர். wants rain, He will cause the rain to மழை come. வேண்டும் என்று அவர் விரும்பினால் மழை பெய்யும்படி If He செய்வார். wants to stop the rain, He will stop the அவர் rain. மழையை நிறுத்த விரும்பினால் மழையை நிறுத்துவார். If He wants to give you a business, He'll give you a business. உங்களுக்கு ஒரு தொழில் வியாபாரத்தை அவர் கொடுக்க விரும்பினால் உங்களுக்கு அதை கொடுப்பார். If He wants you to rest for some time, He will give you rest. கொஞ்ச காலம் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்தால் உங்களை ஓய்வெடுக்க பண்ணுவார். Because He is God. ஏனென்றால் அவர் தேவன். And when the Lord can bless Isaac during famine, பஞ்சகாலத்தின் பொழுது ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடிந்திருக்குமானால் we are the same. நாமும் அதே We are the Isaacs of today. இன்றைய ஈசாக்குகள் நாம் Lord, தானே. I pray நான் ஜெபிக்கிறேன் that ஆண்டவரே. you will bless your people நீருடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. according to the prayer of Jabez. யாபேசின் ஜெபத்தின்படியே Or shall we quickly turn to 1 Chronicles chapter 4? துரிதமாக 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் Even in கொள்வோமா? the beginning of this year, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே we're going to claim this verse இந்த வசனத்தை உரிமை for பாராட்ட our போகிறோம். entire family. நம்முடைய முழு குடும்பத்தாருக்கும் Just like how Jabez prayed. யாபேஸ் வேண்டிக் கொண்டதை போலவே Everybody open our Bibles. எல்லாரும் வேத புத்தகங்களை திறந்து You're going to கொள்ளுங்கள். read the verse with us. எங்களோடு சேர்ந்து நீங்கள் வசனத்தை படிக்க You're going to போகிறீர்கள். claim the verse with us. எங்களோடு சேர்ந்து வசனத்தை உரிமை Oh, you're going கோருங்கள். to believe on this இந்த verse. வசனத்தை நீங்கள் Oh, விசுவாசியுங்கள். we're going to live by this இந்த verse. வசனத்தின்படியே வாழ Oh, போகிறோம். are you ready to read it? எல்லாரும் படிக்க ஆயத்தமா? 1 Chronicles chapter 4, 1 நாளாகமம் 4ஆம் verse அதிகாரம் number 10. 10ஆம் வசனம். Now Jabez is calling on the God of Israel. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். He's saying, oh, that you would bless me indeed. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து Oh, you would bless me தேவரீர் indeed. என்னை ஆசீர்வதித்து Let's open our mouth and say, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோம். Lord, bless me கர்த்தாவே என்னை and ஆசீர்வதியும். enlarge my என் territory. எல்லையை விரிவாக்கும். Enlarge my territory, என் எல்லையை Lord. பெரிதாக்கும் ஆண்டவரே. Enlarge my family, Lord. குடும்பத்தை பெரிதாக்கும் Enlarge ஆண்டவரே. my business, என் தொழில் Lord. வியாபாரத்தை எல்லையை Give me பெரிதாக்கும் good ஆண்டவரே. health, Lord. எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும் Give me ஆண்டவரே. good peace of mind. எனக்கு நல்ல மன சமாதானத்தை Let there தாரும். be peace in my என் family. குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருப்பதாக. And then he prays, அடுத்ததாக ஜெபிக்கிறார். your hand would be with me. உமது கரம் என்னோடு இருக்க Lord, வேண்டும். I don't want to go anywhere without you. நீர் இல்லாமல் நான் எங்கேயும் போக விரும்பவில்லை ஆண்டவரே. Lord, I pray நான் ஜெபிக்கிறேன் that you will ஆண்டவரே. cover your people with your hand. உம்முடைய கரத்தில் நம்முடைய ஜனங்களை கர்த்தர்
நீர் Lord, மூடிக்கொள்வீராக. I need your hand. எனக்கு உம்முடைய கரம் வேண்டும் Stretch ஆண்டவரே. out your hand, இந்த Lord, கரத்தை நீட்டும் and ஆண்டவரே. touch your people, இந்த Lord, கரங்களை தொடுவீராக. throughout this year, இந்த ஆண்டு முழுவதும் and that you may keep me from evil. நீர் தீங்கினை துக்கப்படுத்தாதபடி விலக்கி Oh, காத்துக்கொள்ள no வேண்டும். evil, oh God. எந்த தீங்கு வேண்டாம் No ஆண்டவரே. evil eyes. ஒரு பொல்லாத தொன்கண்ணும் No வேண்டாம். envious eyes. எந்த பொறாமையின் கண்களும் No வேண்டாம். jealous eyes. எந்த பொறாமையின் எரிச்சலின் கண்ணும் No வேண்டாம். sickness, எந்த Lord. வியாதியும் வேண்டாம் ஆண்டவரே. Lord, we cancel every loss in the name of Jesus. எல்லா நஷ்ட இழப்புகளை இயேசுவின் நாமத்தில் Oh, அவமாக்குகிறோம். let their house be blessed, oh God. இவர்கள் வீடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் Let தேவனே. their appliances be blessed, oh God. இவர்கள் வீட்டு உபயோக பொருட்கள் Let their ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். vehicles be blessed, oh தேவனே, God. இவர்கள் வாகனங்கள் Let ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. their body be blessed, oh இவர்கள் God. சரீரங்கள் Oh, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் let there ஆண்டவரே. not be any evil in their families. இவர்கள் குடும்பங்களுக்குள் எந்த தீமையும் பொல்லாப்பும் நேரிட And வேண்டாம். I might not cause pain. எனக்கு தீங்கு துக்கம் வர வேண்டாம் Oh, no ஆண்டவரே. more pain, இனி Lord. எனக்கு மனவேதனை No more வேண்டாம். tears, இனி எனக்கு Lord. கண்ணீர் வேண்டாம். Oh, thank you, Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. And the last portion of the verse says, வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, God granted him what he requested. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். Hallelujah. 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 The Lord is granting you this blessing. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருகிறார். My dear brother, my dear என் sister, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, the Lord's hand is upon you. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. You might have a lot of questions. ஏராளமான கேள்விகள் உங்களுக்குள் You அலைமோதலாம். might be confused. நீங்கள் குழம்பி இருக்கலாம். But his hand is upon you. ஆனால் அவருடைய கரமோ உங்கள் மேல் இருக்கு. Oh, there are some of you. உங்களில் சிலர் You're இருக்கிறீர்கள். so worried and because you feel that you are not worth it. நீங்கள் இதற்கு அபாத்திரராய் நினைக்கிறபடினால் நீங்கள் மிகவும் கலங்கி கவலைப்பட்டு Some of இருக்கிறீர்கள். you are having a very so low self-esteem. உங்களிலே பலர் உங்களை குறித்து மிகவும் குறைவான ஒரு மதிப்பீடை கொண்டிருக்கிறீர்கள். Last year you were not able to do much because of your low self-esteem. கடந்த ஆண்டு உங்களை குறித்து நீங்கள் மிகவும் குறைவாய் கொண்ட சுய மதிப்பீடு உங்களை ஒன்றும் சாதிக்க முடியவில்லை. The Lord clearly told me கர்த்தர் மிக தெளிவாக இடத்தில் that சொன்னார், some of you, உங்களிலே சிலர் you are ashamed to speak because you think you cannot speak very efficiently. உங்களால் மிகவும் திறமையாக சரளமாக பேச முடியாது என்று நீங்களே நினைக்கிறபடினால் நீங்கள் பேச வெட்கப்படுகிறீர்களா? You can speak well with everybody. உண்மையில் எல்லாரோடும் உங்களால் நன்றாய் பேச முடியும். But when it comes to wise talk or an intelligent talk, ஆனால் கொஞ்சம் ஞானமாக புத்தி கூர்மையாக பேச வேண்டும் என்று வரும்போதோ you feel that you are not capable. உங்களுக்கு அதுக்கு திறமை இல்லை என்று நீங்களே நினைக்கிறீர்கள். Some of you are worried உங்களில் சிலர் என்ன கவலைப்படுகிறீர்கள் என்றால், because you are not able to speak English well. ஆங்கிலத்தில் சிறப்பாக பேச முடியவில்லை Even என்பதனால் though God has given you a lot of ideas, தேவன் உங்களுக்கு எத்தனையோ சிறந்த யோசனைகள் கருத்துக்களை நல்ல விதத்தில் கொடுத்திருந்தாலும் you don't have the confidence. உங்களுக்குள்ள இந்த திட நம்பிக்கையின் தைரியம் இல்லை. Because of that you feel that you have lost so many opportunities. அது நிமித்தம் எத்தனையோ நல்ல வாய்ப்புகளை இழந்து விட்டதாக எண்ணி வாடுகிறீர்கள். My dear brother, என் அன்பு சகோதரனே, you don't worry. நீங்க The கவலைப்படாதீங்க. Lord is your strength. கர்த்தரே உங்கள் பலனாய் I'm இருக்கிறார். going to quickly read a verse for you. உங்களுக்காக சீக்கிரம் ஒரு வசனத்தை It's படிக்கிறேன். found in Exodus chapter 4 யாத்ராகமம் 4ஆம் in அதிகாரத்தில் verse number 11. 11ஆம் வசனத்தில் The Lord said to him, கர்த்தர் அவரை நோக்கி who சொல்லுகிறார், has made man's mouth? மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? My dear brother, என் அன்பு சகோதரனே, my dear sister, என் அன்பு சகோதரியே, it is the Lord who has made your mouth. உங்கள் வாயை உண்டாக்கினவர் கர்த்தர் தானே. And verse number 12 it says, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, the Lord is looking at Moses and saying, கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், now therefore go. ஆதலால் நீ போ. Now therefore go. இப்பொழுதும் ஆதலால் நீ போ. And I will be with your mouth நான் உன் வாயோடே இருந்து and teach you what you shall say. நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். The devil has tricked you பிசாசு உங்களை தந்திரமாய் சூழ்ச்சி and செய்து he has made you to shut your mouth. உங்கள் வாயை மூட செய்து So விட்டார். many times you had the wisdom of the Lord, எத்தனையோ பல வேளைகளில் தேவ ஞானம் உங்களுக்குள் குடியிருந்ததுதான். but you yourself kept your mouth shut. நீங்கள் தான் உங்கள் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருந்து விட்டீர்கள். This year, இந்த ஆண்டிலே the Lord is going to use you கர்த்தர் உங்களை பயன்படுத்தி because he is going to speak through you, உங்கள் மூலம் அவர் பேச போகிறபடியா, whether in your family உங்கள் குடும்பத்தில் ஆகட்டும், or in your workplace உங்கள் வேலை or ஸ்தலத்துக்குள்ளாகட்டும், even to your children. ஏன் உங்கள் பிள்ளைகளிடமும் ஆகட்டும், You are going to be mightily used. நீங்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்பட போகிறீர்கள். Don't withhold yourself. நீங்கள் உங்களை அடக்கிக் கொள்ளாதீர்கள். Surrender yourself. உங்களை சரணடைந்து விடுங்கள். Say, Lord, I don't know to speak, ஆண்டவர் எனக்கு பேச தெரியாது but I trust in you. ஆனால் உம்மை நம்புகிறேன். When you put the words, நீர் வார்த்தைகளை வாயில் it வைக்கும்போது doesn't matter whether people are listening to me or not. மக்கள் எனக்கு கேட்கிறார்களோ இல்லையோ ஒரு பொருட்டல்ல. It doesn't matter whether people respect me or not. மக்கள் என்னை மதிக்கிறார்களோ இல்லையோ அது ஒரு காரியம் இல்லை. I am going to obey you. நான் உமக்கு கீழ்ப்படிய போகிறேன். Hallelujah. Hallelujah. Shall we quickly pray for such people? அப்படிப்பட்ட
மீட்கப்பட்டவர்களுக்காக சீக்கிரமாய் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, the one who created the mouth for a man, ஒரு மனுஷனுக்கு வாயை in உண்டாக்கினவரே, the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே, every opportunity your people had missed, உம்முடைய பிள்ளைகள் தவறவிட்ட எல்லா வாய்ப்புகளுக்கும், every blessing they had missed, இவர்கள் பறிகொடுத்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றுக்கும், every unclean spirit that is stopping them from moving forward, முன்னேறி இவர்கள் போக கூடாதபடி தடுக்கிற எல்லா in the அசுத்தாவிகளும் name of Jesus, இயேசுவின் நாமத்திலே, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே, everything that is tied their mouth, இவர்கள் வாயை கட்டி வைத்திருக்கிற எல்லா, every spirit that is tied their mouth, இவர்கள் வாயை கட்டி போட்டிருக்கிற எல்லா we ஆவிகளும் break loose. நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். We break loose. நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். What you bind on earth will be bound in heaven. நீங்கள் இந்த பூமியில் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் What you கட்டப்பட்டிருக்கும். let loose on earth will be loosed in heaven. நீங்கள் இந்த பூமியிலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் In the name of கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். Jesus, இயேசுவின் this நாமத்திலே, year, இந்த ஆண்டிலே, this year, இந்த வருஷத்திலே, release your people உம்முடைய ஜனங்களை விடுவித்தருளும். that they will speak prophetic words. இவர்கள் தீர்க்கதரிசன மனவார்த்தைகளை பேசுவார்கள். Hallelujah. Hallelujah. They are not going to be hidden anymore. இனி இவர்கள் மறைந்திருக்க போவதில்லை. You are going to use them mightily. நீர் இவர்களை வல்லமையாக பயன்படுத்த போகிறீர். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Hallelujah. Hallelujah. So coming back to seed time and harvest, விதைப்புக்கும் அறுவடை காலத்துக்கும் திரும்பி வருவோம். don't over confuse yourself. உங்களை அளவுக்கு அதிகமாய் குழப்பிக் கொள்ளாதீர்கள். Don't plan when you're going to sow the seed. எப்பொழுது விதைக்க போகிறோம் என்று திட்டமிடாதீர்கள். Just obey the Lord. கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் I have போதும். known so many wonderful families and children in our church. நம்முடைய சபையில எத்தனையோ அற்புதமான அருமையான குடும்பத்தார் பிள்ளைகளை நான் Oh, அறிந்திருக்கிறேன். they just come with so much excitement and they sow the seeds. அளவுக்கு அதிக குதூகல பரவசத்தோடு வந்து விதைகளை விதைக்கிறார்கள். Even little children. சிறு பிள்ளைகளும் கூட. Just recently, one little girl, she came and she gave her first offering. சமீபத்தில் ஒரு சிறு குழந்தை வந்து, பெண் குழந்தை வந்து தன்னுடைய காணிக்கைகளை எல்லாம் In கொடுத்தாள். fact, her tithe. உண்மையிலே அவளுடைய தசம பாகத்தை கொடுத்தாள். You might know Joanna, உங்களுக்கு ஜோஹானா or தெரிந்திருக்கும். Andrea, ஆண்ட்ரியா, or Rachel, or even little children like Elena, எலியனா போன்ற சிறு பிள்ளைகளும் கூட. Jerosha. ஜெரோஷா, So many newborn baby. புதிதாய் பிறந்த பச்சிளம் குழந்தைகளில் They அநேகர் came and sowed the seed. அவர்கள் வந்து தங்கள் விதைகளை Oh, they have விதைத்திருக்கிறார்கள். already sealed their blessing. அவர்கள் ஏற்கனவே தங்கள் ஆசீர்வாதத்தை முத்திரை போட்டு The seed is கொண்டார்கள். already sown. விதை ஏற்கனவே And when விதைக்கப்பட்டாயிற்று. they grow up, அவர்கள் வளர்ந்து ஆளாகும் they போது have to see only the harvest. அவர்கள் அறுவடை மட்டும்தான் காண Oh, வேண்டும். the devil cannot touch their blessings. பிசாசால் அவர்கள் ஆசீர்வாதங்களை தொடவே முடியாது. Hallelujah. Hallelujah. I encourage you. உங்களை தைரியப்படுத்துகிறேன். Don't think too complicated things. காரியங்களை நீங்கள் ரொம்ப சிக்கலா யோசிக்காதீர்கள். Listen to the word of God கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். and keep on sowing. விதைத்துக் கொண்டே இருங்கள். Whether it is famine அது or பஞ்சமானாலும் சரி, drought. வறட்சியா Because இருந்தாலும் in சரி. Malachi chapter 3 we read. மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். Shall we open our Bibles to that verse? மல்கியா 3ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திறந்து கொள்வோம். Malachi 3 is a wonderful chapter. மல்கியா 3 ஒரு அற்புதமான அதிகாரமாகும். We're going to read those verses. அந்த வசனங்களை படிக்க We're போகிறோம். going to claim the scriptures. இந்த வாக்குத்தத்தங்களை உரிமையாக்க But போகிறோம். before that, let me share something. அதற்கு முன்னதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். Last week we met a wonderful family. கடந்த வாரம் ஒரு அற்புதமான குடும்பத்தை சந்தித்தோம். They came and met with us அவர்கள் வந்து எங்களை சந்தித்தார்கள். and they brought an offering called as Thanksgiving offering. நன்றி ஸ்தோத்திர காணிக்கை என்று ஒன்று கொண்டு வந்தார்கள். This is what they said. அவங்க சொன்ன வார்த்தை They இதுதான். said the Lord preserved our entire family throughout the past year. கடந்த ஆண்டு முழுவதும் எங்கள் முழு குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றி ஆதரித்தார். Our hearts are filled with so much of எங்கள் gratitude. இருதயம் மிகவும் நன்றியினால் நிரம்பி And இருக்கிறது. we want to come and give the Lord a Thanksgiving offering. ஆகவே நாங்கள் கர்த்தருக்கு வந்து இந்த ஸ்தோத்திர காணிக்கை நன்றியோடு கொடுக்க வந்திருக்கிறோம் We were என்றார்கள். so amazed at the gratitude of their heart. அவர்கள் இருதயத்தின் நன்றி எறிதல் எங்களை அப்படியே வியப்பில் ஆழ்த்தி விட்டது. Oh, they would have definitely pleased their maker. நிச்சயமாகவே தங்களை உண்டாக்கினவர்கள் பிரியப்படுத்தி இருக்கிறார்கள். Hallelujah. I Hallelujah. want to challenge you, my dear brother, my dear என் sister. அன்பு சகோதரனே சகோதரி, உங்களுக்கு ஒரு அறைகூவல் விடுகிறேன். Even as we are in the beginning of this year, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நாம் இருந்தாலும் கூட make a decision in your mind மனதிலே ஒரு தீர்மானம் எடுப்போம். that you will continue to sow, doesn't matter what the timing is. கால சூழ்நிலை எதுவா இருந்தாலும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து விதைத்துக் கொண்டே இருப்போம் என்று முடிவெடுங்கள். Because sometimes ஏனென்றால் it சில is very வேளைகளில் sad to see some people, சிலரை பார்க்கும் பொழுது ரொம்ப துக்கமா they இருக்கிறது. are searching for harvest, அவர்கள் அறுவடையை தேடிக் but they கொண்டிருக்கிறார்கள். have not sown any seed. ஆனால் விதைத்ததே இல்லை. You have to sow first, நீங்கள் முதலாவது விதைக்க வேண்டும். and your harvest will be there for you. அப்படியானால் உங்களுக்காக அறுவடை காத்திருக்கும். Because if you don't know what happens when your seed is sown, ஒரு விதை விதைக்கப்பட்ட பின்பு என்ன நடக்கும் என்று it கவனித்திருந்தால் doesn't just give one apple. அது ஒரு ஆப்பிள் கொடுக்காது. Usually the seed will multiply. பொதுவாக விதை பல மடங்கு பெருகும். Hallelujah. Hallelujah.
இருக்கிறார். So let's read these verses. இந்த வசனங்களை படிப்போமா? In verse number 10. 10ஆம் வசனத்தில், Bring all the tithes into the storehouse, that you may have food, that there may be food in my house. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு And வாருங்கள். he's saying, try me or test me now in this. அதனால் என்னை சோதித்து பாருங்கள். What we have to test the Lord? நாம் கர்த்தரை என்ன சோதிக்க வேண்டுமா? If I will not open you the windows of heaven. நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, Hallelujah. Hallelujah. The Lord is saying, கர்த்தர் சொல்லுகிறார், I will open the windows of heaven. நான் வானத்தின் பலகணிகளை திறப்பேன். What will he do after he opens the windows of heaven? வானத்தின் பலகணிகளை திறந்த பின்பு அவர் என்ன செய்வார்? He's saying, I pour out for you such blessing that there will be not be enough room to receive it. இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்கப்படுவேன். Hallelujah. Hallelujah. Shall we claim this verse? இந்த வசனத்தை உரிமை பாராட்டுவோமா? Lord, I pray. நான் ஜெபிக்கிறேன் This ஆண்டவரே. year, இந்த ஆண்டிலே you bless your people, Lord. உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதியும் You ஐயா. open the windows of heaven நீர் வானத்தின் பலகணிகளை திறப்பீராக. over individual people, ஒவ்வொரு தனிநபர் மீதும், over families. ஒவ்வொரு குடும்பங்களின் Oh, மீதும் hallelujah. Hallelujah. That they will receive the blessing. ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. That there will not be enough room to receive it. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இடமில்லாமல் And போவதாக. verse 11 it says, 11ஆம் வசனம் I சொல்லுகிறது, will rebuke the devourer for your sake, உங்கள் நிமித்தம் நான் பட்சித்து போடுகிறவைகளை கடிந்து கொள்வேன். so that he will not destroy the fruit of your ground. அதன் மூலம் உங்கள் பூமியின் கனியை அவன் பட்சிக்க முடியாது. Hallelujah. Nor Hallelujah. shall the vine fail to bear fruit for you in the field. உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் He will போவதில்லை. rebuke the devourer. அவர் பட்சிக்கிறவனை கடிந்து We don't கொள்வார். have to go and fight. நாம் போய் சண்டை போட வேண்டியது The அவசியம் battle இல்லை. is the Lord's. யுத்தம் கர்த்தருடையது. The battle is the Lord's. யுத்தம் கர்த்தருடையது. In your office, உங்கள் அலுவலகத்தில் some ஆகட்டும், people might try to come and steal your blessing. சிலர் உங்களுக்கு எதிராக வந்து உங்கள் ஆசீர்வாதங்களை பறித்துக் கொண்டு போக Or முயலலாம். in your neighborhood, அல்லது உங்கள் there அயலகத்திலோ, might be people that are joining together and speaking against you. சிலர் ஒன்றாக கூடி உங்களுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கலாம். Or in your family, அல்லது உங்கள் குடும்பங்களுக்குள்ளே some blessing you're supposed to get. நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய சில ஆசீர்வாதங்கள் People conspire and they might stop against you. குடும்பத்துக்குள்ளே சதி செய்து உங்களுக்கு எதிராக தடுத்திருக்கலாம். Whatever the devourer might do, பட்சிக்கிறவன் என்ன செய்தாலும் சரி, he might use his own tricks and tactics. அவன் தன் சொந்த உபாய உத்திகளை தந்திரங்களை The பயன்படுத்தலாம். Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், oh my dear son, my dear என் அன்பு daughter, மகனே, என் அன்பு மகளே, I will rebuke the devourer for you. உங்கள் நிமித்தம் பட்சிக்கிறவனை நான் கடிந்து கொள்வேன். Hallelujah. Hallelujah. The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், I will give you 100-fold நான் blessing. உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதங்களை That is தருவேன். exactly what he did to Isaac. சரியாக அதைதான் ஈசாக்குக்கு செய்தலினார். But what happens in the next verse? அடுத்த வசனத்தில் என்ன It's a நடக்கிறது? beautiful verse. அருமையான The வசனம். man began to prosper and continued prospering until he became very prosperous. அந்த மனுஷன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். In English it says, ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, first he prospered, முதலாவது அவன் செழித்தான், he continued prospering தொடர்ந்து செழித்தோங்கிக் கொண்டே இருந்தான், until he became very prosperous. மகா செழிப்புள்ளவனாக மட்டும் செழித்துக் That கொண்டே is the இருந்தான். kind of blessing that God has kept for every one of us. அந்த விதமான ஆசீர்வாதத்தை தான் நம்ம ஒவ்வொருவருக்காக தேவன் When வைத்திருக்கிறார். the famine started in that land, அந்த தேசத்திலே பஞ்சம் ஆரம்பித்த நாட்களில் everybody would have panicked. எல்லாருமே பீதியில் உறைந்திருப்பார்கள். Everybody would have been wondering and planning what to do. அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அனைவரும் திகைத்து திக்குமுக்காடி Some people இருந்திருப்பார்கள். might have gone to another place. சிலர் வேறிடம் குடிபெயர்ந்து But போயிருப்பார்கள். in verse number 3, the Lord tells Isaac, dwell in this land. மூன்றாம் வசனத்திலே கர்த்தர் ஈசாக்கை இந்த தேசத்திலே வாசம் என்று சொல்லி I will விடுகிறார். be with you and I will bless you. உன்னோடு கூட நான் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். Don't complicate things. காரியங்களை சிக்கலாக்கி Your கொள்ளாதீர்கள். life will be very simple உங்கள் வாழ்க்கை ரொம்ப எளிமையா because இருக்குங்க. I am the author of your life. நான் உங்கள் வாழ்க்கையின் அதிபதியாய் I am இருக்கிறேன். orchestrating your life. உங்கள் வாழ்க்கை நான் கனகச்சிதமாய் வகுத்துக் So கொண்டிருக்கிறேன். Isaac could have just relaxed. ஈசாக்கு அப்படியே இளைப்பாறி Everybody ஓய்ந்திருந்திருப்பார். would have questioned him. எல்லாரும் அவரை பார்த்து கேள்வி Are you not கேட்டிருப்பார்கள். doing நீ anything? எதுவுமே செய்யலையாப்பா? Come join with us. எங்களோட சேர்ந்து கொள் வா. We will start something new. ஏதாவது புதுசா ஆரம்பிப்போம். Isaac could have said, ஈசாக்கு I சொல்லிருப்பார், have a principle that I have to follow. நான் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கோட்பாடு இருக்குங்க. I know what God told Noah தேவன் நோவாவிடம் என்ன சொன்னார் எனக்கு about தெரியும். seed time and harvest time. விதைப்பின் காலம் அறுவடை காலத்தை குறித்து I சொன்னார். am going to sit back, நான் அப்படியே இங்கே I am இருந்து going to relax, ஓய்ந்திருந்து but I am going to sow. ஆனால் விதைப்பேன். And then what happened? என்ன The நடக்கிறது? Lord prospered him. கர்த்தர் அவரை செழிக்க பண்ணினார். Hallelujah. Hallelujah. So even during his shutdown, அந்த பூட்டப்பட்ட வாசலின் வேலையிலும் கூட Isaac kept moving forward. ஈசாக்கு முன்னேறிக் கொண்டே இருந்தார். So we're going to see one more shut door. இன்னும் ஒரு பூட்டப்பட்ட வாசலை So பார்க்க now போகிறோம். Isaac is really blessed. இப்பொழுது உண்மையாகவே ஈசாக்கு Verse ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். number 14 we read, 14ஆம் வசனத்தில் படிக்கிறோம். so the Philistines envied him. ஆகவே பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு. Why did they envy him? பெலிஸ்தியர்கள் ஏன் ஈசாக்கு மேல் பொறாமை Because he கொண்டார்கள்? was so much blessed. ஈசாக்கு மிகவும் அதிகமாய் And ஆசீர்வதிக்கப்பட்டபடியினால் top of it, இது போதாதென்று in 15th verse, 15ஆம் வசனத்தில் we read, now the Philistines had stopped all the wealth
wells which his father had dug. பெலிஸ்தியர்கள் இப்பொழுது ஈசாக்கின் தகப்பனாகிய ஆபிரகாம் தோண்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டார்கள். Not only they stopped the wells, அவர்கள் துறவுகளை தூர்த்து போட்டது மட்டுமல்ல, very nasty people, ரொம்ப மோசமானவர்கள். they also filled it with earth. அவர்கள் மண்ணினால் அதை நிரப்பி. So let me give you a news to you. உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். When you are blessed, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது there might be some people who will be very happy for you. உங்களுக்காக சில சந்தோஷப்படுறவங்க இருப்பாங்க. But I want to tell you the truth. ஆனால் உண்மையை சொல்லுகிறேன். There will be people who will be envious of you. நிச்சயமாகவே உங்கள் நிமித்தம் பொறாமை கொள்வோர் இருப்பார்கள். So shut door number 2 that Isaac is facing ஈசாக்கு எதிர்கொள்கிற பூட்டப்பட்ட இரண்டாவது வாசல் is envy. பொறாமை. How do you react when people envy you? மக்கள் உங்கள் மேல் பொறாமைப்படும்போது நீங்க எப்படி நடந்து கொள்வீர்கள்? I've seen a lot of people say, நிறைய பேர் இப்படி சொல்றதை கேட்டிருக்கிறேன். in Tamil it's very beautifully they'll say, தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நான் யாருக்கும் தீமையே பண்ணலையே, நான் எல்லாருக்கும் நல்லது தானே செஞ்சேன், ஏன் மேல ஏன் எரிச்சலா இருக்கறாங்க. Hallelujah. How many of you have said like that? உங்க எத்தனை பேர் இப்படி சொல்லிருக்கீங்க? I've never done anything wrong for anybody. நான் யாருக்கும் எந்த தீமையும் செஞ்சது இல்லையே. I've not even thought or planned evil against anyone. யாருக்கும் விரோதமாக தீமை நினைச்சதில்லை, சதி பண்ணதும் இல்லையே. Why people are envious of me? ஏன் மக்கள் மேல மக்கள் இவ்வளவு வைத்தறிச்சலா இருக்காங்க? My dear sister, என் அன்பு சகோதரியே, my dear brother, என் அன்பு சகோதரனே, people are envious because the favor of the Lord is upon you. கர்த்தருடைய தயவு உங்கள் மேல் நிறைந்திருக்கிறபடியால் தான் மக்கள் உங்கள் மேல் பொறாமை The hand கொண்டிருக்கிறார்கள். of the Lord is upon you. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. Maybe you don't see that, ஒருவேளை நீங்க அதை பார்க்காம but people இருக்கலாம். are able to see the hand of the Lord in your life. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் இருக்கிறதை ஜனங்களால் பார்க்க முடிகிறது. Hallelujah. Hallelujah. You might be very innocent, நீங்க அப்பாவியா you இருக்கலாம், might be very naive, நீங்க ரொம்ப இதமா இருக்கலாம், but others are watching you. மற்றவர்களோ உங்கள் மேல கவனமா இருக்காங்க. They might be very curious. அவர்களுடைய ஆர்வம் எவ்வளவு அதிகமா இருக்குன்னா, How is that such a family is so blessed? அது அப்படி இந்த குடும்பம் மட்டும் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்க முடியுது? When we have to really struggle hard, நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு போராட வேண்டியதா for them இருக்கும்போது everything comes so easily. அவங்களுக்கு எல்லாமே லகுவா லேசா வாய்க்குதே. All the children are blessed. அவங்க பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. Everything they lay their hands on அவங்க கை வைக்கிறதெல்லாம் வளம் கொளித்து செழிக்குதே. is prosperous, இதெல்லாமே வளமாய் is வாய்க்குதே, blessed. ஆசீர்வதிக்கப்படுதே. everybody like them. எல்லாருக்கும் அவங்கள பிடிச்சிருக்கு. You know why? ஏன் தெரியுங்களா? Because you are unique. நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். You are so precious before the Lord. கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் மிகவும் விலையேற பெற்றவர்கள். What do you do when others envy you? மற்றவர்கள் மேல் பொறாமைப்படும் பொழுது நீங்கள் என்ன What செய்வீர்கள்? did Isaac do? ஈசாக்கு என்ன செய்தார்? Did that stop him from moving forward? அது ஈசாக்கு முன்னேறாதபடி அவரை தடுத்து விட்டதா? No, he kept moving இல்லை, forward. அவர் இன்னும் முன்னேறிக் கொண்டே இருந்தார். People might say something bad about மக்கள் you. உங்களை குறித்து இல்லாத பொல்லாத தீதை பேசலாம். People might talk, conspire and talk evil against you. உங்களுக்கு எதிராக மக்கள் ஒன்றாக கூடி சதி வேளையிலே தீமையும் பேசலாம். People might even spoil your name. உங்கள் பெயரை கூட மக்கள் கெடுக்கலாம். Let me read one verse for you. உங்களுக்காக ஒரு வசனத்தை படிக்கிறேன். In Psalmist David, he has been through so many such things. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படிப்பட்ட ஏராளமான பாதைகளூடாய் கடந்தவர். Psalm 41 verse 2 it says, 41ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனம் the சொல்கிறது, Lord will preserve him. கர்த்தர் அவனை காப்பார். The Lord will preserve you. கர்த்தர் உங்களை உயிரோடே காப்பார். Maybe you're watching today இன்னைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற and you நிலையில் are saying, நீங்கள் சொல்லலாம், oh such a people in my office, they've spoiled my name. ஐயோ என் அலுவலகத்தில் இருக்கிற இவங்க என் பெயரையே கெடுத்து Oh, விட்டார்களே. they have told something that I did not do. நான் செய்யாத ஒண்ணு செஞ்சேன்னு சொல்லிட்டாங்களே. They have spoken bad about me. என்னை குறித்து ரொம்ப தப்பா பேசிட்டாங்களே. Hallelujah. Hallelujah. I don't know what is going to happen in my future. எதிர்காலத்துக்கு என்ன நடக்குமோ தெரியவில்லையே. Maybe within families. ஒருவேளை குடும்பங்களுக்குள்ளே எப்படி You இருக்கலாம்? might think, நீங்க oh நினைக்கலாம், such a relative of mine have spoken bad about me. என்னுடைய அந்த சொந்தக்காரங்க என்ன பத்தி ரொம்ப மோசமா I பேசிட்டாங்களே. only did good for நான் them. உங்களுக்கு நல்லது மட்டும் தான செஞ்சேன். Even today I'm thinking only good for them. இன்னைக்கு கூட உங்களுக்கு நன்மை தான நினைச்சிட்டு Why இருக்கேன். are they talking bad about me? ஏன் என்னை குறித்து இவ்வளவு மோசமாய் They are பேசுகிறார்கள்? constantly calling people and talking negative about me. எப்பொழுதுமே மற்றவர்களை கூப்பிட்டு என்னை குறித்து எதிர்மறையாகவே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. Don't worry, my dear brother. என் அன்பு சகோதரனே Don't கவலைப்படாதீர்கள். worry, my dear என் sister. அன்பு சகோதரியே The கவலைப்படாதீர்கள். Lord is the one who will preserve your name. கர்த்தர் உங்கள் நற்பெயரை காப்பாற்றுவார். He will preserve your going out and your coming உங்கள் in. போக்கையும் வரத்தையும் அவர் காப்பார். It might seem that the people have taken advantage over your quietness, பார்க்கும்போது நீங்கள் அமைதியாய் இருக்கிறதை மக்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது போல் தெரியலாம். but the Lord is your defender. கர்த்தரே உங்கள் பாதுகாவலராய் இருக்கிறார். How do you respond to failure? தோல்விகளுக்கு எப்படி நீங்கள் பதில் How do you கொடுப்பீர்கள்? respond to shut doors? அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்பாக எப்படி How do you பிரதிபலிப்பீர்கள்? respond to envy? நீங்கள் பொறாமைப்படும் பொழுது எப்படி Are எதிர்கொள்வீர்கள்? you going to give up on life? வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு போயிருவீங்களா? Immediately don't think I'm not going to do good to any more people. இனி நான் யாருக்குமே நன்மை செய்ய மாட்டேன்னு உடனே I am not முடிவெடுத்துறாங்க. going to help any more people. இனி யாருக்குமே நான் உதவி செய்ய The மாட்டேன். more and more good I do to people, எவ்வளவுக்கு அதிகம் மக்களுக்கு நான் நன்மை the செய்கிறேனோ only evil I reap. அவ்வளவுக்கு அதிகமா தீமை தானே Oh, இருக்கிறேன். don't look at today. இன்றைய நிலையை The Lord பார்க்காதீர்கள். is watching you. கர்த்தர் உங்கள் மேல் கண்ணோக்கமா
பூரணமாயிருக்கிறார். He knows everything you're doing. நீங்கள் செய்கிற எல்லாம் அவர் அறிவார். Everything is written in the book. எல்லாமே புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. He is the rewarder. அவரே பலனளிக்கிறவர். Whatever we do, நாம் என்ன செய்தாலும் சரி, we're doing it for God. அதை கர்த்தருக்கென்றே செய்கிறோம். Hallelujah. Hallelujah. Even in the life of Mother Teresa, அன்னை தெரேசா வாழ்விலும் கூட she just had 3 pennies. மூன்று பைசா But the Lord gave her a vision கர்த்தர் அவளுக்கு தரிசனம் that she has கொடுத்தார். to come and open an orphanage. அவளுக்கு ஒரு அநாதை இல்லத்தை திறக்க வேண்டும் என்று Oh, சொல்லியிருந்தார். she went through so much of hardship. ஏராளமான கடினமான பாதைகளை கடந்தார். Nobody favored her. ஒருவரும் அவளுக்கு சகாயம் Her பண்ணவில்லை. superiors mocked her. மேல் அதிகாரிகள் அவரை பார்த்து பரியாசம் Having பண்ணினார்கள். 3 pennies, what are you going to do? மூன்று பெண்ணிகளை வைத்துக்கொண்டு என்ன Wherever செய்வீர்கள்? she went and applied for help, அவர்கள் உதவிக்காக போய் விண்ணப்பித்த இடங்களில் எல்லாம் everywhere it was a closed சென்ற door. இடமெல்லாம் வாசல் பூட்டப்பட்டது. But she said, ஆனால் அவர்களோ my உறுதியாய், God gave me a vision என் தேவனுக்கு தரிசனம் that தந்தார். I am going to open the நான் orphanage. அநாதை இல்லத்தை திறப்பேன். She kept moving forward. முன்னேறிக்கொண்டே இருந்தார்கள். She did not allow the shut doors to stop her. பூட்டப்பட்ட வாசல்களை தடுக்க விடவில்லை. I want to encourage you. இன்னைக்கு உங்களை தைரியப்படுத்துகிறேன். People might talk bad about மக்கள் you. உங்களை குறித்து தவறாய் பேசலாம். People might conspire to spoil your reputation. உங்கள் நற்பெயரை கெடுப்பதற்கு மக்கள் சதித்திட்டம் வகுக்கலாம். People might forget all the good you have done to them நீங்கள் தங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையுமே மக்கள் மறந்து விடலாம். because they might be envious of you. உங்க மேல உங்களுக்கு பொறாமை அதனால They தான். might be jealous of உங்க you மேல அவர்கள் எரிச்சலா because they இருக்கிறார்கள். know God is with you. உங்களோட தேவன் இருக்கிறதை அவர்கள் The glory அறிவார்கள். of the Lord is seen in your face. கர்த்தருடைய மகிமை உங்கள் முகங்களிலே The காணப்படுகிறது. devil is not able to handle that. பிசாசால் அதை சமாளிக்க முடியல. He knows if you keep on moving forward, இப்படியே நீங்க முன்னேற விட்டுட்டா whether in your work அது உங்கள் பணியிலாகட்டும், or in your education அது உங்கள் படிப்பிலாகட்டும், or in your life அல்லது உங்கள் வாழ்க்கையிலோ, or in your family உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே, or in your health, அல்லது உங்கள் சுகத்திலே, the devil thought that he might stop you. இப்படியே உங்களை விட்டுட்டா உங்களை தடுத்துறணும் பிசாசு. I want to encourage you. உங்களை நான் தைரியப்படுத்துகிறேன். Don't quit. நீங்கள் விட்டுட்டு போயிராதீங்க. Don't stop. நீங்கள் நிறுத்தி விடாதீர்கள். Don't stay back. நீங்கள் பின்னுக்கு தள்ளி Keep விடாதீர்கள். moving forward. முன்னேறிக்கொண்டே இருங்கள். Are you seeing a shut door? அடைக்கப்பட்ட வாசலை கண்டிருக்கிறீர்களா? Just like Isaac. ஈசாக்கை போலவே Keep moving forward. முன்னேறிக்கொண்டே இருங்கள். Keep moving forward. முன்னேறிக்கொண்டே இருங்கள். Because that is what the Lord is expecting of you. ஏனென்றால் உங்களிடமிருந்து கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். As I finish today, நான் இன்றைக்கு முடிக்கும் let me நேரத்தில் share a story. ஒரு கதையை சொல்லுகிறேன். And then we will continue the next time upon the open doors that Isaac faces. ஈசாக்கு தன் வாழ்க்கையில் சந்தித்த திறந்த வாசலை குறித்து மீண்டும் அடுத்த முறை தியானிப்போம். Hallelujah. Hallelujah. You all might have heard of William Colgate. வில்லியம் கோல்கேட்டை குறித்து அனைவரும் கேள்விப்பட்டிருந்திருப்பீர்கள். I'm sure everybody would have used the toothpaste one time or the other in your life. என்னைக்காவது ஒருமுறை உங்க வாழ்க்கையில கோல்கேட் பர்பஸையே நிச்சயம் எல்லாரும் பயன்படுத்தி I இருப்போம். want to share the principle or the policy that he followed in his life. அவர்கள் தன் வாழ்க்கையில கடைபிடித்த கொள்கை அல்லது கோட்பாட்டை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். When he was 12 years old, அவருக்கு 12 வயதா his இருந்தபோது family moved from UK to United States. அவருடைய குடும்பத்தார் இங்கிலாந்து தேசத்திலிருந்து அமெரிக்க தேசத்துக்கு குடிபெயர்ந்தார்கள். His father started a small soap company. அவருடைய தந்தை ஒரு சிறிய சோப் நிறுவனத்தை உருவாக்கினார்கள். Because it failed, அது தவறி நஷ்டப்பட்டதினால் he closed it. அதை மூடி விட்டார்கள். But as a 19-year-old Colgate, 19 வயதுள்ள கோல்கேட் he said that I am going to start another company. நான் வேறொரு கம்பெனியை ஆரம்பிக்க போகிறேன் So he என்றார்கள். decided to move to New York. ஆகவே அவர்கள் நியூயார்க் பட்டணம் போக So தீர்மானித்தார்கள். as he was going to New York, நியூயார்க் பட்டணத்துக்கு அவர்கள் போய் கொண்டிருக்கும் போது he met the captain of the canal boat. அந்த கெனால் படகினுடைய மாலுமியை சந்திக்கிறார்கள். That captain was a child of God. அந்த கப்பல் மாலுமி ஒரு தேவனுடைய பிள்ளை. Let me read exactly what the advice that captain gave William Colgate. அந்த கப்பல் மாலுமி வில்லியம் கோல்கேட்டுக்கு சரியாக என்ன ஆலோசனை கொடுத்தார் என்பதை அப்படியே படிக்கிறேன் கேளுங்கள். He said, அவர் சொன்னார், be a good man. நல்ல மனுஷனாய் இருங்கள். Give your heart to Christ. உங்கள் இருதயத்தை கிறிஸ்துவுக்கு கொடுத்து விடுங்கள். Give God all that belongs to God. தேவனுக்குரிய எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுங்கள். Make a honest soap. ஒரு நேர்மையான சோப்பை தயாரியுங்கள். Give a full pound. That means don't cheat on the weight of the soap. அந்த சோப்பின் எடையின் நிறையிலே ஏமாற்றாமல் முழு நிறையை அப்படியே கொடுங்கள். So these are the 5 things that captain told William Colgate. அந்த கப்பல் மாலுமி வில்லியம் கோல்கேட்டிடம் இந்த 5 கொள்கைகளை ஆலோசனையாக வகுத்து கொடுத்தார்கள். So just like Jacob was fleeing from his house, யாக்கோபு தன் வீட்டை விட்டு தப்பி ஓடியதை போலவே William Colgate read Genesis chapter 28 and the last few verses. வில்லியம் கோல்கேட் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தின் கடைசி சில வசனங்களை படித்தார்கள். Just like Jacob, he made a vow to the Lord. யாக்கோபை போலவே இவரும் கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனை He பண்ணினார்கள். said, if God will be with me and keep me in this way that I am going, கர்த்தர் என்னோடே கூட இருந்து நான் போகிற வழியிலெல்லாம் என்னை காத்து I will surely give a tenth to you. என்னை பத்திரமாய் திரும்பி வரப்படினால் 10 ஒன்றை நிச்சயமாகவே நான் கர்த்தருக்கு கொடுப்பேன். So he goes and joins a company. இந்த உறுதிமொழியோடு போய் ஒரு நிறுவனத்திலே பணிக்கு இணைந்தார்கள். And then he starts another company. அடுத்ததாக இவரே ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தார்கள். But right
right from the first dollar that he got, அவர் கையிலே லாபமாக கிடைத்த முதல் டாலரை கொண்டு he was very faithful in honoring God. தேவனை கனம் பண்ணுவதிலே மிகவும் உண்மையுள்ளவராக And then இருந்தார். after 6 years, 6 ஆண்டுகளுக்கு பின்னர் the Lord blessed his business. கர்த்தர் அவருடைய தொழிலை ஆசீர்வதித்தார். Slowly he started to expand. கொஞ்சம் கொஞ்சமா எல்லை விரிவடைய He தொடங்கியது. started making detergent soap, அவர் இப்பொழுது சலவை சோப்பை தயாரிக்க then ஆரம்பித்தார். shaving soap, அடுத்ததாக முகம் சவரம் செய்யும் சோப்பை so தயாரித்தார். many other items. இன்னும் எத்தனையோ பல வகைகளை தயாரித்தார். Beautifully the Lord blessed his business. மிகவும் அருமையாக அழகுற கர்த்தர் அவர் தொழில் வியாபாரத்தை ஆசீர்வதித்தார். After some time he said, கொஞ்ச காலத்துக்கு பின்பு அவர் சொன்னார், the Lord is blessing me so much. கர்த்தர் என்னை மிகவும் அதிகமாய் I want ஆசீர்வதிக்கிறார். to give more to the Lord. ஆகவே நான் கர்த்தருக்கு அதிகமாய் கொடுக்க So he விரும்புகிறேன். gave 20% to the Lord. இப்பொழுது கர்த்தருக்கு 20% கொடுத்தார். Again his business was blooming. மறுபடியும் அவருடைய தொழில் செழித்து பூத்து குலுங்கியது. Then he goes and tells his accountants, அவர் போய் தன்னுடைய கணக்காளர்களிடம் சொல்லுகிறார், now increase my giving to 30%. நான் கர்த்தருக்கு கொடுப்பதை 30% அதிகரியுங்கள். The Lord kept on blessing him. கர்த்தரோ அவரை ஆசீர்வதித்துக் கொண்டே Just like இருந்தார். how we read in Malachi. மல்கியாவில் நாம் படிக்கிறது The போலதான் Lord opened the doors of heaven. கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்தார். He poured out blessings that the room cannot contain. இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வருஷித்துக் கொண்டே That இருந்தார். is the exact verse that William Colgate confessed. வில்லியம் கோல்கேட் சரியாக அந்த வசனத்தை தான் He அறிக்கையிட்டார்கள். said, just like in Malachi, மல்கியாவில் உள்ளபடியே the Lord has blessed me. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். Slowly he increased his giving to the Lord. கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தருக்கு கொடுப்பதை In அதிகரித்தார். the latter days, அவருடைய பிந்தைய நாட்களில் this is what we read. இதை தான் That படிக்கிறோம். William Colgate gave 100% to the Lord. வில்லியம் கோல்கேட் 100% கர்த்தருக்கே கொடுத்தார். Hallelujah. The Hallelujah. Lord blessed him so much. கர்த்தர் அவரை அவ்வளவுக்கு அதிகமாய் The ஆசீர்வதித்தார். Lord used him so mightily for his kingdom. கர்த்தர் தம்முடைய ராஜ்ய பிரபலத்துக்கு அவரை மகா வல்லமையாக This is பயன்படுத்தினார். the principle we see in the Bible. வேதாகமத்தில் இந்த கோட்பாடை தான் நாம் விதியாய் It பார்க்கிறோம். doesn't matter what situation we are in. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் இருந்தாலும் சரி, Isaac sowed during famine. பஞ்ச காலத்தின் பொழுது ஈசாக்கு விதைத்தார். When he saw the shut door of envy, அவர் பொறாமை என்கிற பூட்டப்பட்ட வாசலை சந்தித்த போதும் he did not stop there. அங்கேயே முடங்கி விடவில்லை. He did not say, அவர் இப்படி oh, சொல்லவில்லை, these people have shut the wells that my father had dug. என்னுடைய தகப்பனார் தோண்டின துறவுகளை எல்லாம் இவர்கள் தூர்த்து How விட்டார்களே, can I survive now? இப்பொழுது நான் எப்படி Let சமாளிப்பேன்? me wait till the famine is over. பஞ்சம் காலம் முடியும் வரை நான் Let காத்திருக்கட்டும். me keep quiet. நான் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறேன். Oh, I'm going to sit quiet and do nothing. ஒண்ணுமே செய்ய போறதில்லை, சும்மா உட்கார்ந்து இருக்க போகிறேன். No, that's not what Isaac did. இல்ல, ஈசாக்கு அப்படி செய்யவில்லை. He kept moving forward. முன்னேறி கொண்டே இருந்தார். What is the shut door you're facing today? இன்னைக்கு நீங்கள் சந்திக்கிற பூட்டப்பட்ட வாசல் இது. Oh, my dear brother, my dear என் அன்பு sister. சகோதரனே, அன்பு சகோதரியே, It doesn't matter who's coming against you. உங்களுக்கு எதிராக வருகிறவர்கள் யாரா இருந்தாலும் The Bible சரி, says in Deuteronomy, உபாகமத்தில் வேதம் சொல்லுகிறது, they might come in one way. ஒரு வழியாய் அவர்கள் உங்களுக்கு எதிராய் Oh, வரக்கூடும். but there is going to be so many ways they are going to run away from you. ஆனால் உங்களை விட்டவர்கள் எத்தனையோ பல வழிகளிலே சிதறுண்டு ஓடுவார்கள். Don't be afraid of that one person. அந்த ஒரு மனுஷனை கண்டு பயந்து விடாதீர்கள். They might be constantly coming in your mind and reminding you of all the harm that they have done. எப்ப மனசுல நினைச்சாலும் அவங்களே வந்து அவங்க செய்த தீமையெல்லாம் உங்க மனசுல ஞாபகத்துக்கு வந்துகிட்டே The இருக்கலாம். devil might be reminding you of all the harm they might have done. அவர்கள் உங்களுக்கு எதிராக செய்த எல்லா பொல்லாத கேடுகளை பிசாசு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே The இருக்கலாம். Lord wants to tell you, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், shake it off. அதை உதறி தள்ளுங்கள். Shake it off. அதை உதறி Keep தள்ளுங்கள். moving forward. முன்னேறி கொண்டே இருங்கள். This year இந்த ஆண்டிலே is a new year. இது ஒரு புதிய The Lord ஆண்டு. has a new plan. கர்த்தர் புதிய திட்டம் He's got வகுத்திருக்கிறார். new things for you to accomplish. நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று புதிய காரியங்களை நிர்ணயித்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Because you're going to reap in the same year. ஏனென்றால் இதே வருஷம் நீங்கள் அறுவடை செய்ய You're going to போகிறீர்கள். reap 100-fold. 100 மடங்கு அறுவடை செய்ய போகிறோம். And the Lord is going to preserve you. கர்த்தர் உங்களை உயிரோடு காக்க போகிறார். Hallelujah. Hallelujah. Oh, God is a good God. நம்முடைய தேவன் நல்ல As தேவன். children of God, தேவனுடைய பிள்ளைகளாக He has called us to be a head and not a tail, நாம் வாளாக அல்ல தலையாய் இருக்கும்படி to be அழைத்திருக்கிறார். above and not beneath. கீழாக அல்ல மேலாய் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். Don't be shattered by all the negative things you hear. நீங்கள் கேள்விப்படக்கூடிய எதிர்மறையான காரியங்களை கண்டு இடிந்து தகர்ந்து That is விடாதீர்கள். because the Lord is favoring you. கர்த்தர் உங்களுக்கு தயவாய் சகாயம் பண்ணுகிறபடியால். Hallelujah. His presence is with you. அவருடைய சமூகம் உங்களோடு கூடவே His இருக்கிறது. hand is upon you. அவருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. Shall we close our eyes in prayer? கண்களை மூடி ஜெபிப்போமா? Heavenly Father, பரலோக பிதாவே, Lord, we know that you have great plan for us. எங்களை கொண்டு கர்த்தர் வல்லமையான திட்டங்களை வகுத்திருக்கிறது The Bible அறிவோம். says, வேதம் சொல்லுகிறது, all things work together for good. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறதப்பா. Lord, sometimes it is very difficult for us to believe சில it. வேளைகளில் இதை விசுவாசிப்பது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. Every time we see a shut door, அடைக்கப்பட்ட வாசலை பார்க்கும் போதெல்லாம் we don't know what to do. என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கிறோம். We want to stop
and not do anything. எதையும் செய்யாமல் அப்படியே முடங்கி விட தான் நினைக்கிறோம். But give us the grace எங்களுக்கு கிருபை தாரும். that we will keep on moving forward. தொடர்ந்து நாங்கள் முன்னேறி கொண்டே இருப்போமாக. Because you are with us. நீர் எங்களோடு கூட Your இருக்கிறீர். presence is with us. பிரசன்னம் எங்களோடு இருக்கிறபடியால் You will never leave us nor forsake us. ஒருபோதும் எங்களை விட்டு விலக மாட்டீர், எங்களை கைவிட Lord, மாட்டீர். we pray நாங்கள் that ஜெபிக்கிறோம். your people will be filled with your anointing உம்முடைய அபிஷேகத்தால் ஜனங்கள் நிரப்பப்படுவார்களாக. and they will keep on marching forward. தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்பார்களாக. Put the right words in their mouths. சரியான வார்த்தைகளை இவர்கள் வாயில் வைத்தருளும். Exalt them. இவர்களை உயர்த்தும். Make them a blessing. இவர்களை We ஆசீர்வாதங்களாக்கும். give you all the glory. மகிமை எல்லாம் In குறித்தாக்குகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen and amen. ஆமென் ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. It doesn't matter who's standing with us or who's standing against us. யார் நம்மோடு கூட நிற்கிறார்கள், யார் நமக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்க. Because the Bible says ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, God is for us. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், God is for us. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், Such an omniscient God. அவ்வளவு சர்வ ஞானியாய் The இருக்கிற தேவன், omnipotent God. சர்வ வல்லமையுள்ள தேவன். Oh, the El Shaddai. எல் ஷடாய். He is Jehovah. அவர் யெகோவா. His name is Elohim. அவருடைய திருநாமம் எலோஹிம். He is the creator. அவரே சிருஷ்டிகர்த்தா. Whatever he speaks, அவர் என்ன சொல்லுகிறாரோ, he is the creator. அவரே சிருஷ்டிகர். What he speaks அவர் என்ன பேசுகிறாரோ will come to அது pass. அப்படியே நிறைவேறும். Hallelujah. Hallelujah. You and I, we are not alone. நீங்களும் நானும் தனியே இல்லைங்க. He is with us. அவர் நம்மோடு கூட So இருக்கிறார். let come what may. என்ன வேண்டுமானாலும் வரட்டுமே. We are going to march forward. நாம் முன்னேறி போவோம். Hallelujah. Hallelujah. Do you believe that? இதை நீங்கள் நம்புகிறீர்களா? Shall we sing a very known song? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடுவோமா? மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், என்ன நடந்தாலும் நம்ம என்ன சொல்ல போறோங்க? இயேசு எனக்கு போதும். ஹல்லேலூயா. நல்ல கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து, இயேசுவே நீரே எனக்கு போதும் என்று சொல்லி இந்த பாடலை பாடலாமா? மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிட்டாலும், ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், மனிதர்கள் நம்மை அப்படியே புறம்ப தள்ளலாம், மனிதர்கள் நம்மை ரிஜெக்ட் பண்ணலாம், மனிதர்கள் நம்மை ஒதுக்கி வைக்கலாம், நமக்கென்று இருப்பவர் இயேசுதான். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாமா? இயேசு போதுமே, இயேசு போதுமே, ஓ என் இயேசுவே நீரே போதும். எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசுவே நீரே போதும். இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. Hallelujah. Shall we all clap our hands யாவரும் கரங்களை தட்டுவோமா? and give glory to Jesus? இயேசுவை மகிமைப்படுத்துவோமே. The same Thank you, unchanging Jesus. அதே மாறாத The இயேசுவானவர். same yesterday, today and forever. நேற்று இன்றும் என்றும் மாறாத The one who இயேசுவானவர். loves us with an everlasting love. அநாதி சிநேகத்தால் நம்மை நேசிக்கிற இயேசு இவர். Hallelujah. ஹalleluya. Amen. ஆமென். Heavenly Father, we thank you and praise you. பரலோக பிதாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for this wonderful time of worship and even your counsel that we received today. உம்மை ஆராதிப்பதற்கும் இருந்து நிறைவான ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கும் தந்த அற்புதமான நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you for opening our eyes to see the blessing of even shut doors. பூட்டப்பட்ட வாசல்களுக்குள்ளும் இருக்கும் ஆசீர்வாதத்தை காணத்தக்கதா எங்கள் கண்களை திறந்தீரே, நன்றி சொல்லுகிறோம். Because we know, Lord, it is you. Whether it's a door is opening or closing, we know it is your doing. ஆண்டவரே, ஒரு வாசல் பூட்டப்பட்டாலும் திறந்தாலும் சரி, எல்லாமே உம்முடைய செயல் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. Thank you, Lord. Everything you do is for the good of your people. நீ செய்கிற எல்லாமே உம்முடைய ஜனங்களுடைய நன்மைக்காக என்று இருக்கிறபடியால் உமக்கு நன்றி Thank you சொல்லுகிறோம். for every shut door we have seen and experienced from you in the past days and years. கடந்த நாட்கள் ஆண்டுகள் உம்மிடமிருந்து நாங்கள் கண்ட அனுபவித்த எல்லா பூட்டப்பட்ட வாசல்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். Lord, I pray this year let there be a progress in your people's lives. இந்த ஆண்டு உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் காணப்படும்படி ஜெபிக்கிறோம். Let nothing stop them or discourage them. ஒன்றாகிலும் இவர்களை சோர்ந்து போக செய்யவோ துவண்டு இடைவிட்டு தடுத்து விட செய்யாமல் இருப்பதாக. Sprinkle your precious blood in their minds and their hearts. உங்களுடைய இருதயங்களிலே மனதில் உம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை தெளிக்கிறோம். No matter how many lies the enemy might put in their hearts, in their minds, in their thoughts to discourage them. இவர்களை சோர்ந்து அதைரியப்படுத்தும்படியாக
பொல்லாத பிசாசு எதிராளி இவர்கள் மனம் இருதயத்துக்குள் எவ்வளவுக்கு அதிகமான பொய்களை திணித்தாலும், let your word, which is powerful, which is like a sword, let it cut away every one of those lies. கூர்மையான பட்டயம் போல மகா வல்லமையாய் இருக்கிற உம்முடைய வார்த்தையானது இவர்கள் வாழ்க்கைக்குள்ளாக உருவப்படுவதாக. Keeping their eyes on you, Lord. இவர்களும் தங்கள் கண்களை உம்மீதே வைத்தவர்களாய், With faith filling their hearts. விசுவாசம் இருதயத்திலே நிரப்பப்பட்டவர்களாக, With your word shining light upon their path. உம்முடைய வசனம் தங்கள் பாதைகளிலே வெளிச்சமாய் பிரகாசிக்கிறதை Help கொண்டு your children to move forward in the path you ordained for them. இவர்களுக்காக ஆண்டவர் நிர்ணயித்திருக்கும் பாதைகளில் நம்முடைய பிள்ளைகள் முன்னேறும்படி தயை செய்யும். Let everyone rise up today ஒவ்வொருவரும் இன்றே ஆர்த்தெழுவார்கள். by your strength, உம்முடைய பலனால் with எழும்பட்டும். your presence. உம்முடைய பிரசன்னத்தோடு Let them move forward in life. வாழ்க்கையில் முன்னேறுவார்களாக. People who don't know which direction to go, எந்த திசையில் போக வேண்டும் என்று தெரியாமல் you திண்டாடுவார்கள். hold their hands, நீர் அவர்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளும். take them forward to the place you prepared for நீர் them. அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஸ்தானத்துக்கு முன்னே கொண்டு In போவீராக. the name of the Father, Son and the Holy Spirit, and I pronounce all of heavenly blessings upon your children. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தில் பரலோக ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உம்முடைய பிள்ளைகள் மீது நான் கூறுகிறேன். You are the God of Isaac. நீர் ஈசாக்கின் தேவன் அல்லவா? Bless your children and prosper உம்முடைய them. பிள்ளைகளை ஆசீர்வதித்து செழித்தோங்க செய்யும். Make them exceedingly great like Isaac. ஈசாக்கை போல இவர்களை மகா பெரியவர்களாக்கும். Cover them with your precious blood. விலையேற பெற்ற இரத்தத்தினால் அவர்களை We மூடிக்கொள்ளும். give you all glory, honor and praise. சகல மகிமை கனம் துதி உமக்கே In உரித்தாக்குகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, sweet fellowship and the powerful work of the Holy Spirit be with every one of you and all the saints of God until Jesus comes again. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அவருடைய வல்லமையான கிரியையும் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. Amen. ஆமென். Amen. ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.